நேற்றைய தினம் அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய உரிமைகள் என்ன என்பதை பற்றி நம்ம அறிந்து கொண்டோம். இன்றைய தினம் விருந்தாளிகளுடைய உரிமை என்று மார்க்கத்தில் ஒன்று இருக்கிறது. இந்த விருந்தாளிகள் என்று சொன்னால் அது பல வகை விருந்தாளிகள் என்பதில் பல வகை மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் விருந்தாளிகள் என்றால் நம்ம எப்படி வழங்கியிருக்கிறோம் என்றால், ஒரு கல்யாணம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம விருந்து அழைக்கிறோம் இல்லையா, அதுதான் விருந்து என்று நம்ம பரவலாக அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இஸ்லாத்தில் அது மட்டும் விருந்து கிடையாது. விருந்து என்று சொன்னால் வெளியூர்லேருந்து யாராவது உள்ளூருக்கு வருவாங்க, வந்தாங்கன்னு சொன்னால் நம்ம ஊருக்கு வந்துடுறாங்க வெளியூர்லேருந்து, அவர்கள் உணவுக்கு சிரமப்படக்கூடாது என்பதற்காக உள்ளூரில் உள்ளவங்க வெளியூர்லேருந்து வந்தவங்களை உணவு கொடுத்து உபசரிக்கணும். அவங்க தர்மம் வாங்குகிற அளவுக்கு உள்ள ஆட்களாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அன்றைய சமூக அமைப்புள்ள காலத்தில் உணவுகள் கிடைக்காது, ஹோட்டல்லாம் கிடையாது. அப்போ உணவுகளை கொண்டு வந்திருப்பாங்க, இந்த முடிஞ்சு போயிடும், ரொட்டியை சுட்டு கொண்டு வந்திருப்பாங்க, காலியாயிரும். அப்போ ஒரு ஊரில் போய் 2-3 நாள் தங்குறோம் என்று சொன்னால் அது உணவாக அவங்களுக்கு கிடைத்தால் தான் வாழ முடியும். அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி கொடுப்பவர்களையும் விருந்தாளிகள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அவங்கள தர்மத்துக்கு போட்டு நினைக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி, பிச்சைக்காரங்க நினைக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி, இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான கட்டத்தில் வர்றவங்களுக்கும் என்ன செய்து இஸ்லாம் விருந்தாளிகள் என்று சொல்கிறது. நம்ம போய் அழைச்சா தான் விருந்தாளின்னு கிடையாது, நம்மளை தேடி வந்தாலும் விருந்தாளி என்பது அந்த காலத்து முறையில் இருந்தது. இப்போவும் இந்த முறை அந்தளவுக்கு இல்லாவிட்டால் கூட சொந்த பந்தங்களுக்கு விஷயத்தில் இன்றைக்கி இந்த பொருந்துகிறது. நம்ம திடீர்னு ஒரு சொந்தக்காரங்களை தேடி போகிறோம், அவங்க வீட்டில் போய் 1 நாள் 2 நாள் தங்குகிறோம், அவங்க நம்மளை கூப்பிடலை, நம்ம தான் போகிறோம், அது விருந்தாளி தானே. அவங்க நம்மளை அழைக்காவிட்டாலும் நம்மளாக போனால் விருந்தாளி. ஆனால் தெரியாதவர்கள் ஒரு ஊருக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உணவு கொடுக்கணுங்கிற ஒரு முறை இப்போ அவசியம் கிடையாது. அவங்க கையில் காசு வச்சுருப்பாங்க, அவங்க எங்கே வேணாலும் ஹோட்டல் இருக்கும், சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்குருவாங்க. ஒரு ஊரடங்கு போட்டால் எதுவுமே இல்லை, திரும்பி 4 பேர் வந்துட்டாங்கன்னு சொன்னால் அப்போ உணவு கொடுக்குற கடமை சமுதாயத்துக்கு வந்துடும். அப்போ விருந்தாளி என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் அதற்கு முந்தைய காலத்திலையும் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனாங்கன்னு சொன்னால் அந்த ஊரார் கம்பல்சரியாக அவங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தது. அதிலேருந்து நம்ம விஷயத்தை ஆரம்பிக்குவோம். அதாவது சூரத்துல் கஹ்ஃபில் 18வது அத்தியாயத்தில் மூசா நபி அவர்கள் ஹலிர் அவர்களோடு சேர்ந்து பயணித்த ஒரு சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அந்த சம்பவம் என்னன்னு கேட்டால், மூசா நபி அவர்கள் மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள். உரை நிகழ்த்தும் போது அங்கேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. இன்றைக்கு உள்ள மனிதர்களே மிக அறிந்தவர் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது மூசா நபி நான் தான் சொல்லிடுறாங்க. இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கலை. அவர் ஒரு நபி தான் இருந்தாலும் ஏன்னா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும்னு சொல்லாமல் நான் தான் ரொம்ப அறிஞ்சாள்னு சொன்னோன்னே அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க அல்ல நாடி என்ன செய்கிறான்னு கேட்டால், நீ இந்த மாதிரி சொல்லிட்ட, இந்த இடத்துல ஒரு என்னோடய அடியார் இருக்கிறாரு, அவரை போய் பாரு, அவரை போய் சந்தித்து அவர்கிட்ட கற்றுக்கொண்டு வான்னு எல்லாம் அனுப்புகிறான். இவரும் ஊழியரை கூட்டி கொண்டு போகிறாரு, போய் சிரமப்பட்டு அவரை கண்டுபிடிச்சிடுறாரு. அவரோட சேர்ந்து என்ன செய்கிறாங்க, அவர் சில விஷயங்களை இவருக்கு தெரியாத பல விஷயங்களை கற்றுக் கொடுக்குறார். எதுக்காக வேண்டி எல்லாம் இதை செய்கிறான்னு கேட்டால், நான் தான் எல்லாம் அறிஞ்சவன்கிற அந்த கர்வம் யாருக்கும் வரக்கூடாது என்பது இந்த சம்பவத்திலேருந்து உலகத்துக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பாடம். அப்படி போகும் பொழுது அவங்க 2 பேரும் போகிறாங்க. அந்த சம்பவத்தை அப்போ சொல்ல போகிறோம். 2 பேரும் போகிறாங்க. யார் 2 பேரும்? மூசாவும் ஹில்ருன்னு சொல்லுவாங்க பேரில். அந்த வார்த்தைக்கு சரியான உச்சரிப்பு ஹலிர் தான். ஹலிர் என்பது அந்த வார்த்தை வழக்கத்தில் ஹிலரும்பாங்க. ஹிலருன்னு சொல்லி கிதிருன்னு ஆகிடுது. அப்புறம் கிதிர்லாம் பேர் வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் அந்த ஹலிர் என்பவர் தான் ஹில்ரு என்றாகி அதில் கிதிரு என்று என்ன செய்கிறாங்க சொல்லிக் கொள்கிறோன்னா அந்த வார்த்தையுடைய மறுவுண வடிவம் தான் அது. அப்போ ஃபன் தலக்கா அந்த 2 பேரும் போனார்கள். எந்த 2 பேரும்? மூசாவும் ஹலிரும் போகிறார்கள். ஹத்தா இதா அத்தையா அஹ்ல கரியத்தின், ஒரு கிராமத்திற்கு ஒரு கிராமவாசிகளிடத்தை வருகிறார்கள். இஸ்ததாமா அஹ்லஹா, அந்த ஊரில் உள்ளவங்கள்ட்ட உணவு கேட்டார்கள். இது பிச்சை கிடையாது. நபிமார்கள் பிச்சை எடுப்பாங்களா? நபிமார்கள் சதக்காவெலாம் ஹராம். அப்போ நபிமார்களாக இருக்கிற ஹலிர் அவர்கள் மூசா நபி நபியாக இருக்கிறாங்க. ஹலிர் நபியாக இல்லையான்னு ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் மூசா நபி இருக்கிறாங்கல்ல. அப்போ மூசா நபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு ஊரில் போய்கிட்டு சாப்பாடு தாங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்கள்ட்ட பிச்சை வாங்குற நோக்கம் இல்லை, சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க, வாழணும்ல உலகத்தில், அது அப்படி கேட்குற விருந்தில் அடங்கிடும். இஸ்ததாமா அஹ்லஹா, அந்த ஊரார்கிட்ட போய் எங்களுக்கு சாப்பாடு தாங்கன்னு கேட்குறாங்க. அபவ் அய்யுலைஃபுஹுமா, அந்த ஊரார் இந்த 2 பேருக்கும் விருந்தளிக்க மறுத்தார்கள். அல்லாஹ் விருந்துன்ற வார்த்தை போடுறான், விருந்தளிக்க மறுத்து விட்டார்கள். சரி, மறுத்தவொன்னு என்ன செய்கிறாங்கன்னா சுற்றி பசியோடு சுற்றிட்டு வர்றாங்க. அப்போ ஒரு செவர் இடிந்து விழுகிற நிலையில் இருக்கிறது. அதை பார்த்தவொன்னே அந்த ஹலிர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதை இடியை விடாமல் நிப்பாட்டி சீர் செஞ்சு அதை சரியாக்கி வைக்கிறார். வஜதா ஃபீஹா ஜிதார யுரீத ஐயன் கல்லஃப் அகாமு,
ஒரு செவர் விழுவது போல் இருந்தது. அதை ஹிலர் சரியாக சீர்படுத்தினார். அப்போ மூசா நபி கேட்குறாங்க, ஏன்ப்பா இவங்களுக்கு போய் இந்த வேலையை செய்கிற, நமக்கு சாப்பாடு தந்தாங்களா, லவ் சேத்த லத்தகத்த அலைஹஜிரா, நீ நாடுனா இதுக்கு ஒரு கூலியை வாங்கியிருக்கலாமே, இந்த செவத்தை நிப்பாட்டி வைக்கிறதுக்கு நீ கூலியை வாங்கியிருக்கலாமேன்னு ஒரு கேட்பார். அதெல்லாம் பிரச்சனை என்னன்னு கேட்டால், ஒரு வெளியூருக்கு போனோம் என்று சொன்னால் அந்த ஊர்வாசிகள்கிட்ட எங்களுக்கு நாங்கள் 10 பேர் வந்திருக்கோம், சாப்பாடு தாங்க என்று கேட்கலாமா என்றால் அது கேட்கலாம், அது பிச்சை கிடையாது. அப்படி கேட்டால் அவங்க கொடுக்கறது கடமை, அதுக்கு பேர் விருந்து. ஆனால் இந்த காலத்தில் அப்படி நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் இந்த காலத்தில் நம்ம சாப்பாடு யார்ட்டையும் கேட்க தேவையில்லை. கையில் பணம் இருந்தாலே சாப்பாடை இருக்குன்னு தான் அர்த்தம். அந்த காலத்தில் பணம்னு ஒன்று கிடையாது. சாப்பாடை கொண்டு வந்திருப்பாங்க, சாப்பாடு தீர்ந்து போயிடும். அவங்களோட தங்க காசு வெள்ளி காசை வச்சுருந்தாலும் அதை கொடுத்து வாங்குகிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது, ஹோட்டல்லாம் கிடையாது. அப்போ உணவாகத்தான் அவங்க சாப்பிடணும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு ஊரில் போய் இறங்கி நம்ம விருந்தாக கேட்டோம் என்று சொன்னால் அந்த விருந்து எதில் வராது, தான தர்மத்தில் வராது. அது விருந்துங்கிற ஒரு கண்ணியமான ஒரு சொல்லில் வந்துடும். அதே மாதிரியான ஒரு வழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கூட என்ன செய்யுதுன்னா, யாராச்சும் மக்காவுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் உடனே விருந்து கொடுக்குறாள் ரசூல்லா தான் கொடுப்பாங்க. எப்போ நபி ஆவதுக்கு முன்னாடி, நபியாக ஆவதற்கு முன்னாடி மக்காவுக்கு பல வெளியூர்லேருந்து வருவாங்க. இதுக்கு காபாவை தரிசனம் செய்வதற்காக வருவார்கள். வந்துட்டு வெளியூர் வாழ்க்கை சிரமப்படுறாங்கன்னு தெரிஞ்சாங்கன்னா உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிகிட்டு வந்து வாங்கன்னு சொல்லி விருந்து கொடுப்பாங்க. இது ஆயிஷா ஹதீஜா நாய் கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வஹி வந்த உடனே அவங்க பயந்து போய் என்னை போர்த்துங்கள்னு வீட்டுக்கு வருவாங்கல்ல, வந்தவொடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஹதீஜா நாய்க்கு ஆறுதல் சொல்லுவாங்க. அந்த ஆறுதல் சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், லக்கது ஹஷீத் அலா நப்சி, நான் என் விஷயம் பயப்படுறேன், எனக்கு என்னமோ ஏற்பட்டு விட்டுமோ என்று அஞ்சுகிறேன் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்போ ஹதீஜா சொல்லுவாங்க, கல்லா கிடையாது, ஒல்லாஹி மா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒருபோதும் உங்களை இழிவுபடுத்தவே மாட்டான்னு சொல்லும் பொழுது அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நல்ல பண்புகளை எடுத்து சொல்கிறாங்க. அதில் ஒரு பண்பு என்னென்னு கேட்டால், ஓ தக்ரீல் லைஃபை, அது இன்னக்கலா தசிலுர் ரஹ்ம, நீங்கள் உறவை அனுசரிக்கிறீர்கள், பிறர் சுமைகளை சுமந்து கொள்கிறீர்கள், இல்லாதவருக்கு உழைக்கிறீர்கள் அப்படின்னு பட்டியல் போடும்போது ஓ தக்ரீல் லைஃபை, விருந்தாளிகளுக்கு விருந்து வேறு அளிக்கிறீங்க. அப்போ இது ஒரு நல்ல பண்பு உங்கள்கிட்ட இருக்கும்போது எல்லாம் இப்படி உங்களை கைவிடுவான்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த விருந்தாளிகளுக்கு விருந்தளித்தல் என்ற ஒரு விஷயம் எதை சொல்லுதுன்னு கேட்டால், நாம் அழைத்து வருவாங்கள்ல அந்த விருந்தை இது சொல்லலை. அழையாமல் ஒரு ஊருக்கு வந்துடுவாங்கள்ல, வந்த இடத்துல சாப்பாடு கிடைக்காமல் இருப்பாங்கள்ல, அவங்கள கூட்டிகிட்டு போய் விருந்து கொடுத்தல் இருக்கிறத, இந்த விருந்தை தான் அல்லாஹ் விருந்துன்னு சொல்கிறான், ரசூலுல்லாஹ் விருந்துன்னு சொல்கிறாங்க. இந்த விருந்து இப்போ இந்த காலத்தில் இல்லை, உறவினர்கள் விஷயத்தில் மாத்திரம் இருக்குது. உறவினரை தேடி நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். மற்றவர்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு முறை இப்போ இல்லாமல் போய்விட்டது. ஏன்னுட்டு அவங்களும் எதிர்பார்க்கறது இல்லை, நாமளும் கொடுக்கறது இல்லை. இந்த பழக்கம் முடிந்து விட்டது, அவங்க பிரச்சனை தீர்ந்துருச்சு. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்குறாங்க, சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னக்க தபாசுனா ஃப தன்சிலு ஃப நன்சில் பி கௌமின் லா யக்குருனா, எங்களை ஒரு வேலையாக நீங்கள் அனுப்புகிறீங்க. ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க, படைப்பிரிவுகளை பல காரியங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்போ நீங்கள் எங்களை ஒரு வேலைக்கு அனுப்பி வைக்கிறீங்க, ஒரு கிராமத்துக்கு போனால் எங்களுக்கு உணவு தர மாட்டேங்கிறாங்க, விருந்து தர மாட்டேங்கிறாங்க. இப்போ நன்சில் பி கௌமின் லா யக்குருனா, ஒரு கூட்டத்தார்கிட்ட போய் நாங்கள் தங்குகிறோம், எங்களுக்கு விருந்து தரமாட்டேங்கிறாங்க. ஃபமா நராஃபிஹி, இதில் ஃபமா தராஃபிஹி, இதில் நீங்கள் என்ன கருதுறீங்க, நாங்கள் என்ன செய்கிறது, இப்போ சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறோமே, ஒரு வெளியூருக்கு அனுப்புகிறீங்க, அவங்க சாப்பாடு தரமாட்டேங்கிறாங்க, இப்போ நாங்கள் என்ன செய்வது? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன் நசல் தும்பி கௌமின், அப்படி ஒரு கூட்டத்தில் நீங்கள் போய் தங்க நேர்ந்துன்னு சொன்னால், இப்போ உமிரலுக்கும் பிமா எம்பகையில் லைஃபி, விருந்தாளிக்கு என்று உள்ளதை உங்களுக்கு தருவதாக அவர்கள் முடிவெடுத்தார்களே ஆனால் ஃபக்குபலு, ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போ இல்லம் எஃபலு, அவங்க விருந்து தரலை என்று சொன்னால் ஃபோ ஹுதூமின்ஹும் ஹக்கல் லைஃபி, விருந்தாளி உரிமை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள்ங்கிறாங்க. ஒரு வெளியூர்லேருந்து ஒரு 10 பேர் இறங்கிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க சாப்பாடு அந்த ஊருக்காரங்க தர்றது கட்டாய கடமை. அன்றைய அமைப்பில் கட்டாய கடமைன்ற சாப்பாடு கொடுக்காட்டி சாப்பாடு எல்லாம் வாழ முடியாத. அப்போ என்ன செய்யணும், அவங்கள்ட்ட ஆடு மாடல் பிடிச்சி அடுத்து சாப்பிட வேண்டியதுதான். அது தப்பு கிடையாது, நமக்கு திருட்டு மாதிரி இது தெரியும். இது வாழ்வதற்கு உள்ள விஷயம், வாழ்வாதாரம் இல்லை, சாப்பாடு இல்லாட்டி செத்து போயிடுவாங்க. அப்போ உணவு தருவது அவங்களுடைய கடமை. இது இஸ்லாம் அல்லாத மக்களும் ஏற்றுக்கொண்டது ஒரு விஷயம். இஸ்லாம் அல்லாத மக்கள் வெளியூர்லேருந்து யாராவது வந்தார்கள்னா உள்ளூரில் உள்ளவங்க யாராவது விருந்து கொடுத்து ஆகணும். வெளியூர்லேருந்து ஒருத்தன் பட்டினியாக போகக்கூடாது. அப்படிங்கிற வெளியூர்காரன் மட்டும் அளவுகோல். வெளியூர்லேருந்து யார் வந்தாலும் சாப்பாடு கொடுக்கணும் என்பதை எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு கொள்கையாக இருந்ததுனால இவங்க கொடுக்கலன்னு சொன்னால் என்ன செய்யலாம், நம்ம எடுத்துக்கிற வேண்டியதான். அவங்க வயல் வரப்பில் போய் தேவையான சாப்பாட்டு அளவுக்கு மட்டும் எடுத்துக்கொண்டு நம்ம எடுத்துக்கணும். அப்படி சொல்கிறாங்க. பார்த்தா ஒரு தப்பு மாதிரி ஒன்று தெரியும், மிரட்டம் பார்த்தா. அந்த காலத்தில் நீங்கள் இறங்கி பார்த்தா தப்பு மாதிரி தெரியாது. அந்த காலம்னா என்ன, பல கஷ்டப்பட்டு பிரயாணம் பண்ணி 100-200 கிலோமீட்டர் போய் வாடி வதங்கி ஒரு ஊரில் போய் சேருவாங்க. எதை நம்பி போய் சேருவாங்க,
போனோம்னா அங்கே எது சாப்பாடு கொடுப்பாங்க, அதை குறித்து நம்ம தெம்பாய்க்கிறலாம் அப்படின்னு வருவாங்க. போனவங்களுக்குலாம் சாப்பாடு கிடையாது. அப்போ என்ன ஆகும்? ஒன்றும் செய்ய முடியாது, வாழவே முடியாது. அப்போ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலையில் தள்ளிட்டாங்கன்னு சொன்னால் இப்போ ஹுதூமின்ஹும் ஹக்கல் லைஃபி, விருந்தாளிக்கு உள்ள ஹக்குங்கிறாங்க. விருந்தினருக்குரிய ஹக்கை, உரிமையை நீங்களாக எடுத்துக்கிறங்க. அவன் தராட்டி கொள்ளையடிச்சிட்டு வந்துடக்கூடாது. 10 பேர் சாப்பாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். அவனுடைய முட்டைகள் அங்கங்கே எடுத்துக்கொண்டு வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்ற வேண்டியதான். அது திருட்டில் வராது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுறாங்க. இது புகாரியில் 2461வது ஹதீஸில் இருக்கிறது. இப்போ நம்ம வெளியூரில் விருந்துக்கு போய்ட்டுன்னு களவாண்டக்கூடாது வணங்குதா. இது அதான் காலத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காலத்தில் இப்படியான ஒரு வழிமுறை இருக்க போய் அது மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இது ஒரு விஷயம். அதான் விருந்தாளி என்பவர்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னால் உபசரிக்கணும். இந்த விருந்தாளிகள் நம்ம அழைத்து வருகிற விருந்தாளிகள் அல்ல. இது ஒரு விஷயம். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன்கான யூமின் பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி, யார் அல்லாஹ்வையும் ஆகிரத்தை நம்புகிறாரோ ஃபல்யுக்ரிம் லைஃபஹு, தன் விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும். அந்த விருந்தினரை யார்? நம்மளை தேடி வர்றவங்க, நம்ம அழைச்சி வர்றவங்க மட்டும் இல்லை. நம்ம அழைச்சி வந்தாலும் விருந்தினர் தான். அழையா விருந்தாளி இருக்கத்தானே செய்கிறாங்க. நம்ம அழைக்காமல் வந்தார்கள்னு சொன்னால் அந்த விருந்தாளிகளையும் நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், மரியாதையை நடத்தணும். சாப்பாடு கொடுக்கறது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு பிச்சை போடுறங்கிற மாதிரி இல்லாமல் என்ன செய்யணும், அழகாக உட்கார வச்சு, நமக்கு சரிக்கு சமமாக உட்கார வச்சு அவங்கள கண்ணியப்படுத்தி மரியாதையோடு அந்த உணவை வழங்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரில் 6018வது ஹதீஸில் இருக்கிறது. இது மாதிரியான சம்பவங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நிறைய நடந்திருக்கு. இந்த மாதிரி வெளியூர்லேருந்து யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள விருந்து கொடுக்குற விஷயத்தில் ரசூலுல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வாங்க. அவங்க தான் தலைவர், அவங்க தான் சமுதாய தலைவர். அப்போ உதாரணமாக சொல்வதாக இருந்தால் 3798வது ஹதீஸ் புகாரியில் வருகிறது. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு. வெளியூர்னு ஆயிடுச்சு. உள்ளூர் ஆளுக்கெல்லாம் அந்த மாதிரி ஏற்பாடு செய்ய மாட்டாங்க. அவர் தான் உள்ளூரில் இருக்கிறாரு. வெளியூர்லேருந்து வந்துட்டாருன்னு சொன்னால் அவருக்கு சாப்பாடு உள்ளூருடைய கடமைன்னு ஆயிடுச்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வர்றாரு. வந்தோன்னு என்ன செஞ்சாங்கன்னா, முதல் வேலையாக இவருக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, ஒரு ஆள் தானே வந்திருக்காரு என்று வீட்டுக்கு ஆள் அனுப்புகிறாங்க. அவங்க வீட்டுக்கு இப்போ பாசைலா நிசாயி, மனைவிமார்ட்ட அனுப்பி ஏதாவது ஒரு ஆளுக்கு சாப்பாடு வேணும் இருக்குதா என்று கேட்டு அனுப்புகிறாங்க. இப்போ குழுன்னு அவங்க எல்லார்ட்டும் என்ன பதில் வருதுன்னு கேட்டால், மாமானா இல்லல் மாவு, தண்ணியை தவிர ஒன்றும் கிடையாது. ஏன்னா அப்படி தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இருந்தது. வீட்டில் என்ன இருக்காது, ஒரு பேரிச்சம்பழம் இருக்கும், அது கூட இல்லாமல் இருக்கும், தண்ணியை குடிச்சிட்டே ஓடிடுவாங்க. இப்படி வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆரம்ப காலத்தில். அப்படி தான் இருந்தாங்க. அப்போ மாமானா இல்லல்மா, தண்ணி தவிர அவர் ஒன்றுமே இல்லை என்று மனைவிமார்கள் சொல்லி அனுப்பிட்டாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க தான் முதல்ல முயற்சி பண்ணுறாங்க தான் வீட்டில் கொடுப்பதற்கு. தன் வீட்டில் இல்லை என்ற உடனே மக்கள்கிட்ட என்ன செய்கிறாங்க, அறிவிப்பு செய்கிறாங்க. இந்த ஒரு ஆள் வந்துட்டார் விருந்தாளி, யாராச்சும் இவரை அழைச்சிட்டு போகிறீங்களா? அதுக்கு என்ன வார்த்தையை சொல்கிறாங்க, மை எலும் யுலைஃபு ஹாதா, இவருக்கு விருந்தளிக்கிறது யார்? அப்போ விருந்தினா என்னது? வெளியூர்லேருந்து யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற சாப்பாட்டுக்கு பேர் விருந்து தான், தர்மம் கிடையாது, பிச்சை கிடையாது. யாராவது பிச்சை போடுறவங்கள அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அழகான கண்ணியமான வார்த்தையை சொல்கிறாங்க. மை யுலைஃபு ஹாதா, இவருக்கு விருந்தளிக்கிறது யாருன்னு கேட்டவுடனே இப்போ கால ரஜுல் மினல் அன்சார், அன்சாரி கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தர் என்ன செய்கிறாருண்டா, நான் கொடுக்குறானே நானாச்சுன்னு சொல்லிட்டு செய்கிறாரு. அவரை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறார். ஒரு ஆள் தான் கூட்டிகிட்டு போயிடுறாரு. போய் ஃபக்கால அக்ரிமி லைஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா ரசூலுல்லாஹ் தான் அறிவிப்பு செஞ்சாங்க. அறிவிப்பு செஞ்சதுனால அவங்க சொன்னதுக்காக நான் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். அதனால் இந்த விருந்தாளியை மரியாதையாக நடத்து, நல்ல உபசரின்னு சொல்லி மனைவிட்டு கொண்டே சொல்கிறார். அப்போ அவங்க மனைவி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மா இந்தனா இல்லா கூத்து சிபியானி, என்னுடைய பிள்ளைகளுக்கு உள்ள உணவு மட்டும் தான் நம்மகிட்ட இருக்குது. நமக்கு பிள்ளைகள் இருக்குது, நம்ம 2 பேருமே இன்றைக்கி பட்னியாக கிடக்கிற முடியலாம் இருக்கிறோம். நீங்கள் ஒரு ஆளை அவரை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. அப்போ நம்முடைய பிள்ளைகளுடைய உணவை தவிர வேறு உணவு இல்லையே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, ஹை தாமிக்கு, அப்போ நீ என்ன செய்ய, உன்னுடைய உணவை ரெடி பண்ணு, அந்த பிள்ளைய உணவு இருக்குல்ல அதை வைக்கிற மாதிரி பரிமாறுறதுக்கு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி, வாஸ்பிஹி சிராஜகி, உன்னுடைய விளக்கையெல்லாம் ஏற்று, விளக்கு கொளுத்து வைக்க இருட்டில் இருப்பாங்க, தேவைக்கு தான் விளக்கு புத்திக்கிடுவாங்க. ஒரு நவ்விமி சிபியானிக்கு, இது யாராவது அஷான் மாலை உணவு கேட்டவங்க அடம் பிடிச்சாங்கன்னு சொன்னால் அவங்கள தட்டி தூங்க வச்சிரு, பிள்ளைகளை தூங்க வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டோன்னே ஃபஹையாத்து தாமஹா, அந்த பெண் உணவையெல்லாம் ரெடி பண்ணுகிறார்கள். வாஸ்பஹத்து சிராஜஹா, விளக்கையெல்லாம் ஏற்றுகிறார்கள். நவமத்து சிபியானஹா, பிள்ளைகள்லாம் தூங்க வைக்கிறார்கள். சும்மா காமத்து, அப்புறம் எந்திரிச்சு கண்ணஹா துசுலிஹி சிராஜஹா, விளக்கை சரி செய்கிற மாதிரி துடைக்கிற மாதிரி போய் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஃபஅத்ஃபஅத்துஹு, விளக்கை ஊதி அணைச்சிவிட்டாங்க. விருந்தாளி உட்காந்துருக்கிறாரு, இவங்க 2 பேரும் சேர்ந்து உட்காந்துருக்குறாங்க. 3 பேரும் சாப்பிடணும். 3 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், விளக்கு அணைச்சி விட்டுறாங்க. எதுக்காக விளக்கு அணைக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த 2 பேரும் சாப்பிடாமலேயே சாப்பிட்ற மாதிரி நடிக்கிறது, அவர் மட்டும் வயிறார சாப்பிட்றது. ஏன்னா ஒரு ஆளுக்கு தான் அது போதும். குழந்தைகளுடைய உணவு
குழந்தைகளுடைய உணவு ஒரு ஆளுக்கு தான் போதுமானதாக இருக்கும், 3 பேருக்கு பத்தாது. அப்போ என்ன செய்கிறாங்க, அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அந்த அம்மாவும் இவரும் சேர்ந்து அலா யுரியானிகி அன்னகுமா யவுக்குலானி, தாங்கள் சாப்பிடுவது போல் அந்த விருந்தாளிக்கு காட்டினார்கள், நடித்தார்கள். நடித்தவுடனே இப்போ பார்த்தா தாய்வின அந்த 2 பேரும் பட்னியாக தூங்கி விட்டார்கள். விடிஞ்சவனே ரசூல்லாவிட்ட வர்றார், அவர் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட வர்றார். வந்து ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, லைக் அல்லாஹு லைலா, சென்ற இரவு நீ செஞ்ச காரியத்தை கண்டு அல்லாஹ் வந்து மகிழ்ச்சி அடைகிறான், அல்லாஹ் சிரிக்கிறான் அப்படிங்கிறாங்க. சிரிக்கிறான்டா மகிழ்ச்சி அடைகிறான். அப்போ நீ செஞ்ச வேலை இருக்குது, வீட்டில் உனக்கும் சாப்பாடு இல்லை, உனக்கு பொண்டாட்டிக்கும் சாப்பாடு இல்லை, பிள்ளைகளுக்கு தான் சாப்பாடு இருக்குது, அந்த சாப்பாட்டை கூட விருந்தாளி கொடுக்க நினைக்கிற, அதை கொடுக்கும்போது கூட அதை சுட்டி காட்டி ஏதோ பிள்ளைக்கு வச்சுருந்தாங்கன்னா தின்னுட்டு போங்கன்னு போட்டால் மரியாதை இல்லாமல் போயிடும். அவர் அவமானப்படுத்தாமல் கண்ணியமாக உட்கார வைக்கிற, அழகான முறையில் உட்கார வச்சு நாங்களும் சாப்பிட்றோம் நடித்து அவருக்கு மனப்பூர்வமாக வயிறார சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறீங்களே, இந்த கண்ணியம் சாப்பாடுக்காக மட்டும் இல்லை, அதில் உள்ள ஒரு அம்சத்தை நீங்கள் பாருங்கள். இவரை கண்ணியமாக நடத்த என்ன செய்யணும்னு யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா. இருக்கிறது குழந்தை உணவு தான் இருக்குது, நம்ம கூட என்ன செய்வோம், ஒன்றும் இல்லை பிள்ளைகளுக்கு வச்சு தான் இருக்கு, வேணா நீங்கள் சாப்பிட்டு போங்க, இப்படி நம்ம சாப்பிடுவோன்னு ஒருத்தன் கொடுத்தும் கொடுக்காத மாதிரி. அப்போ கொடுத்தும் கொடுக்காத மாதிரி வரக்கூடாதுங்கிறக்கா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பிள்ளைகளை தூங்க வைக்கிறாங்க. பசியோட பிள்ளைகளை தூங்க வைக்கிறது பெரிய கஷ்டம். அப்படி தூங்க வைக்கிறாங்க. தூங்க வச்சுட்டு அவங்களும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் அவங்க சாப்பிடவே இல்லை. ஏன் நடிக்கிறாங்க, விளக்க வேறு அணைக்கிறாங்க. இது எல்லாமே என்ன வேலை, ஒரு தந்திரம் கையாளுறாங்க. எல்லா தந்திரத்துக்குள்ளே என்ன அடங்கி இருக்குன்னு கேட்டால், விருந்தாளி வயிறார சாப்பிடணும், மனக்குறைவில்லாமல் சாப்பிடணும், மரியாதையாக சாப்பிடணும், அந்த உணவு அடங்கியிருக்குது. அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்டால், இவங்களுக்காக வேண்டி ஒரு வசனத்தை அருளி வச்சுருக்கோங்க. போகும்போது வசனம் வருது. எப்படி வருது, யூசிரூன அலா அம்புசியும், தங்களை விட பிறருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், உலவுக்கான ஹசாசா, அவர்களுக்கு வறுமை இருந்தால் கூட இப்படி நடக்கிறார்கள் என்று சொல்லி இவங்க தான் வெற்றி பெற்றவர்கள்ன்ற ஒரு வசனத்தை என்ன செய்கிறான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளி இருக்கிறான். உனக்காகத்தாப்ப அந்த ஆயத்தை இறங்கி இருக்குன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்கிறாங்க. இது புகாரியில் 3798 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ விருந்து என்பது நம்மளை தேடி வர்றவங்களுக்கு, நம்மளன்னா குறிப்பிட்ட நபரை தேடி வர்றதில்லை, குறிப்பிட்ட ஊரை தேடி வர்றது. அந்த காலத்தில் இப்போலாம் ஊரை தேடி மெட்ராஸை தேடி எவனும் வரமாட்டான். மெட்ராஸில் ஒரு ஆளை தேடி வருவான், ஒரு இடத்தை தேடி வருவானே தவிர, அந்த காலத்தில் என்னன்னு கேட்டால் ஊருக்கு தான் விருந்தாளி. அந்த ஊருக்கு யாரை போய் எந்த வேலைக்கு வந்தாலும் சரி தான் விருந்தாளி, விருந்து அளிக்கிறவங்க யார் ஊராருன்னு வந்துடும். அந்த மாதிரி இருந்தனால ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீ கொடுக்குறியான்னு கேட்டு அது மாதிரியெல்லாம் செய்கிறாங்க. அது மாதிரி இந்த விருந்து கொடுத்தலில் வந்து அந்த ரசூல்லா காலத்து வழக்கத்தில், முந்தைய வழக்கத்துலையும் இந்த முஸ்லீம் அல்லாதவர்ன்ற வேறுபாடு காட்ட மாட்டாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட விருந்தாளி ஒருத்தர் வர்றாரு. விருந்தாளினே தான் வெளியூர்காரன்னு அர்த்தம். விருந்தாளின்னு வரலாம். என்ன அர்த்தம்னு கேட்டால், வெளியூர்லேருந்து ஒருத்தர் வர்றாருன்னு அர்த்தம். வெளியூர்லேருந்து வந்தாலுக்கு அர்த்தம் என்ன, விருந்தாளின்னு அர்த்தம். அப்போ வர்றாரு. அவர் வந்து லாஃபஹு லைஃபுன் ஓஹோ காஃபிரன், முஸ்லீம் இல்லாத ஒரு விருந்தாளி வந்து விட்டார். வந்து வெளியூர்லேருந்து வர்றாரு, அவர் முஸ்லீம் அல்ல. ரசூல்லா வந்து பார்க்க வந்துட்டார். ரசூல்லா வெளியூரான்னு தெரிஞ்சு போச்சு. 1000 விஷயம் பேசினாலும் அதை விட என்ன செய்வாங்க, ஃபஸ்ட்டு சாப்பாட்டுக்கு என்ன வந்துட்டீங்களா, உணவுக்கு என்ன அப்படின்னு வரும்போது அவங்களும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சாப்பாடை ரெடி பண்ணிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, வீட்டில் இருக்கான்னு கேட்பாங்க, இருந்தால் அவங்களே கொடுத்துருவாங்க. அங்கே இல்லைன்னு தகவல் வந்துச்சுன்னா அறிவிப்பு செய்வாங்க, யாராவது அழைச்சிக்கிட்டு போங்கன்னு. இப்படி அழைச்சிக்கிட்டு போகிறத பிச்சை கொடுக்குற மாதிரி நினச்சிடக்கூடாது. விருந்து இதுக்கு பேரை என்ன வச்சுருந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த மாதிரி இல்லாதவருக்கு சாப்பாடு கொடுக்குறது, கையேந்தி ஊராக போய் கேட்குறான்ல, உள்ளூரில் உட்காந்துக்கிட்ட அவன் தான் பிச்சைக்காரன். வெளியூர்லேருந்து வந்துட்டு திக்கட்ட நிலையில் இருக்கும்போது கேட்டால் அதுக்கு பிச்சை வாங்குறதுல வராது. அவன் ஊரில் கண்ணியமாக இருப்பான், அவன் 1000 பேர் கொடுக்குறவனா இருப்பான். அதனால் இதுக்கு வந்து கண்ணியமாக விருந்தாளின்னு வச்சிடுறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வந்தோடனே, விருந்துனா என்ன விருந்து, நம்ம காலத்தில் சோறு கறி பிரியாணி இதெல்லாம் தான் விருந்து. அந்த காலத்தில் விருந்துனா என்ன, சாப்பாடுனா என்ன, ஆடு வச்சுருப்பாங்க. ஆடுனா நம்ம ஆடு மாதிரி இல்லை, ஒரு ஆடு 1 லிட்டர் பால் கறக்கும். அந்த ஆட்டில் பாலை கறந்து அதையே குடிப்பாங்க, அதான் உணவு. பால் கறந்து குடிக்கிறது ஒரு ஆளுக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு ஆட்டில் பால் கறந்தால் ஒரு ஆளுக்கு வயிறார பசியை போய்க்கிறோம். ஒரு உணவில் உள்ள எல்லா சத்தை விட கூடுதலாக கிடைச்சிரும். அது மாதிரி ஒரு வழக்கம் இருந்துச்சு. அல்லது பேரிச்சம்பழத்தை கொடுப்பாங்க, அல்லது ரொட்டி இருந்துச்சுன்னா காஞ்சி போன ரொட்டி இருந்தால் அதை கொடுப்பாங்க. இதுதான் அந்த காலத்தில் உள்ள உணவு, அதோட தண்ணி. இதை தவிர உணவுன்னு சொல்லி கொள்றதுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. அப்போ அவர் வந்துடுறாரு, முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வர்றார். வந்தோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு ஆட்டை காட்டி இந்த ஆட்டில் பால் கறந்து இவர் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு ஆட்டு பால் கறந்துட்டு வர்றாங்க. ஒரு ஆட்டு பாலுங்கிற அந்த காலத்து வழக்கத்தில் ஒரு ஆளுக்கு போதும்னு அர்த்தம். ஒரு ஆட்டுடைய பாலை கறந்துட்டு வர்றாங்க. அவர் வந்து குடிச்சிடுறாரு. குடித்தவொன்னே என்ன செய்கிறாருன்னா, இன்னும் கொஞ்சம் தாங்கங்கிறாரு, இன்னும் கொஞ்சம் இருக்குமாங்கிறாரு. பத்தலை. பொதுவாக இது போதுமான அளவு, அவருக்கு போதவில்லை. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இன்னொரு ஆட்டிலேருந்து வந்து கறந்துக்கிட்டு வர்றாங்க. அதையும் குடிச்சிட்டு இன்னும் இருக்கான்னு கேட்குறாரு. மறுபடியும் கொண்டாந்து கொடுக்குறாங்க. இப்படி 7. ஒரு ஆடு இல்லை 2. ஒரு ஆட்டுடைய பால் தான் அன்றைய மக்களுக்கு வந்து ஃபுல் உணவாக நினச்சி கொண்டு இருந்தாங்க.
ஒரு ஆட்டு பாலை கறந்து குடிச்சிட்டோம்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி நைட்டு பொழுது நல்லபடியாக போயிடும், நாளைக்கு சாப்பிட்டுக்குறோம்னு வந்துடுவாங்க. அந்த ஒரு ஆட்டு பால் ஒரு மனிதனுக்கு போதுமானதுன்னு இருக்கும் பொழுது இவர் என்ன செய்கிறாருன்னுட்டா இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்குறாரு. இப்படி 7 ஆடுகள் 7 ஆடுகளில் கறந்து நிறைய ஜக்காத் ஆடுகள் நிறைய இருக்கும். 7 ஆடுகளில் வந்து பால் கறந்து கொண்டாந்து என்ன செய்கிறாங்க, 7 ஆட்டையும் குடிக்கிறார். குடித்தவுடனே அதோட ஒரு இஸ்லாத்தை அறிந்து கொள்றதுக்கு வந்திருப்பார்னு நினைக்கிறேன், அல்லது ரசூலுல்லாவுடைய இந்த உபசரிப்பை பார்க்குறாரு. பார்த்துட்டு இஸ்லாத்தை ஈர்க்கப்பட்டாரான்னு தெரியல, சுப்ஹானன்னு இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. அவர் காலையில் விடிஞ்சவொடனே தங்குறாரு. விடிஞ்சவொடனே என்ன செய்கிறாரு, நான் முஸ்லீம் ஆகிடுறேன் அப்படின்னு வர்றாரு. அப்போ இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு வந்தாரான்னு தெரியலை, அல்லது ஒரு நோக்கத்துக்கு வந்து இவ்வளோ அழகாக நம்மளை கவனிக்கிறாங்களே, யார் எவருன்னு தெரியாமல் இவ்வளோ அழகாக உபசரிக்கிறாங்களேன்னு நினைத்ததற்காக வேண்டி கூட அதில் இஸ்லாம் ஈர்க்கப்பட்டிருக்கலாம். அல்லது ரசூலுல்லாஹ் ஒரு நாள் முழுது பார்க்குறாருல, அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் கவனித்தார்னா யார் இஸ்லாத்துக்கு வராமல் இருக்க முடியாது. அந்த நடவடிக்கைகளை பார்த்து வந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால இன்னும் அஸ்பக பாசலாமே சுபுகான உடனே அவர் இஸ்லாத்தை தழுவி விடுகிறார். தழுதவுடனே அடுத்த நாள் தங்குறாருல, அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு ஆட்டு பாலை கறந்து நான் கொடுங்க அவருக்கு, மறுநாள் சாப்பிட்ணும்ல கொடுக்குறாங்க. அவருக்கு ஒரு ஆட்டு பாலை கறந்து கொடுத்துட்டு இன்னொன்று கறந்துட்டு வர்றாங்க. வேணாம் இடம் இல்லைங்கிறாரு. 7 குடித்தவர் முதல்ல இந்த ஒரு ஆட்டு பாலை குடித்து இன்னொரு ஆட்டு பாலையும் குடித்து இன்னொரு ஆட்டு பாலையும் குடித்து அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தவர் இப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு ஆட்டு பாலை கொடுக்குறாங்க, குடிச்சிடுறாரு. 2வது கொடுத்தவுடனே அம்மாடி நமக்கு இழுக்காது அப்படிங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் மூமினு யஷ்ரபு ஃபீ மிஅன் வாஹிதின், மூமினா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக இருந்தால் அவன் ஒரு குடலுக்கு சாப்பிடுகிறான். முஸ்லீம் அல்லாத ஒருத்தனாக இருந்தால் அவன் 7 குடலுக்கு சாப்பிடுகிறான், 7 வயிற்றுக்கு சாப்பிடுகிறான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இதில் வந்து 2-3 விஷயம் சொன்னதுக்காக வேண்டி இதில் உள்ள சில தத்துவங்களை நம்ம அறிந்து கொள்ளணும். பொதுவாக முஸ்லீம்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து ஒரு அற்புதமான மார்க்கம்ன்ற காட்டக்கூடியது என்னென்னு கேட்டால் இந்த ஒரு விஷயந்தான். எது, அல்லாஹ் செய்கிற பரக்கத்து. ஒரே 7 ஆட்டு பாலையும் அவர் தான் குடிக்கிறாரு. நேற்று குடிக்க முடிச்சு இன்றைக்கி குடிக்க முடியல. ஒரே ஆள் தானே, அதே ஆள் தானே. அவர் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இஸ்லாம்ங்கிற ஒரு மார்க்கம் வந்த உடனே அவருக்கு எல்லாமே நிறைஞ்சு போய் விடுகிறது. இஸ்லாம் வந்த பிறகு அவருக்கு அந்த ஒரு ஆட்டு பாலிலேயே முழு அளவுக்கு அவருக்கு சேர வேண்டிய சத்து எல்லாமே கிடைத்து விடுகிறது என்று பார்க்குறோம். இதுக்கு இஸ்லாத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து பரக்கத்துன்னு இஸ்லாம் சொல்லு. பரக்கத்துனா என்னன்னு கேட்டால் கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான பேரருள். கண்ணுக்கு தெரியாது பார்த்தா, ஆனால் அதில் மறைமுகமான பேரருள் இருக்கு இல்லையா. இந்த பரக்கத்து என்கிறது வந்து முஸ்லீம்களுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த ஒரு கிஃப்ட் தான். நீங்கள் முஸ்லீமாக வாழாத மக்களுக்கு கூட அல்லாஹ் அந்த கிஃப்ட்டை கொடுக்குறான். பேருக்கு முஸ்லீமாக இருக்கிறாங்களே அவங்களோட எடுத்துக்கிறங்க. இன்றைக்கி எடுத்துக்கொண்டு வெளிநாட்டில் போய் ஒருத்தன் கஷ்டப்பட்டு சம்பாரித்து 10,000 20,000 அனுப்புகிறான். இந்த அனுப்புகிற ரூபாயில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவன் தாயை கவனிக்கிறான், அவன் தந்தையை கவனிச்சிக்கிறான், அவன் பொண்டாட்டியை கவனிச்சிக்கிறான், அவன் அக்கா தங்கச்சியில் கவனிச்சிக்கிறான். இந்த பணத்தில் இருந்து ஒருத்தன் உழைக்கிறான். இவங்களெல்லாம் வேலைக்கு போகிறது கிடையாது. மற்ற சமுதாயத்தில் மாதிரி சித்தாள் வேலைக்கு நாட்டு நடவு செய்வதற்கும் பொண்டாட்டி பிள்ளையில் தாய் தந்தையரை யாரும் முஸ்லீம்கள் அனுப்புறது கிடையாது. வேறவங்களாம் என்ன செய்வாங்கன்னா அவன் பாட்டுக்கு உழைச்சிட்டு வரோம், இவங்க பாட்டுக்கு பேர் தனியாக உழைக்குவாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது, முஸ்லீம் குடும்பத்தில் அவன் ஆம்பளை மட்டும் ஒருத்தன் சம்பாரித்து அனுப்புகிறான். சம்பாதிக்கிற பணத்தில் வந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வீட்டில் உட்காந்து தாய் தந்தையரை சாப்பிட்றாங்க, மனைவியை வேலைக்கு அனுப்ப மாட்டேங்கிறான், தங்கச்சிமார்கள் வேலைக்கு அனுப்ப மாட்டேங்கிறான். இவ்வளவும் சாப்பிட்டு விட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க முஸ்லீம்களை பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போனாலும் வீடெல்லாம் பெருசு பெருசாக கட்டிகிட்டு இருப்பாங்க, குடிசையில் இருக்க மாட்டாங்க, டெவலப் ஆகுறாங்க. அந்த சம்பாத்தியத்தில் எவ்வளோ சாப்பிட்டு எவ்வளோ முன்னேற்றம் அடைகிறாங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி நகை நட்டுகள் வாங்கி போடுறான். பெண்கள்லாம் நிறைய நகை நட்டுகள் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் எண்ணத்தில் மற்றவர்கள் சம்பாதிக்கிறதோட கம்மியாக தான் நம்ம சம்பாதிக்கிறோம். வேறு சமுதாயத்தில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 1000 ரூபாயெல்லாம் சம்பாதிக்கிறாங்க. இந்த கொத்தனார் வேலை இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாயெல்லாம் சம்பளம் வாங்குறாங்க. அப்போ குடும்பம் எல்லாம் சேர்ந்து உழைக்கிது. ஒரு நாளைக்கு 5000 6000 சம்பளம் வாங்குறாங்க. எல்லாருமே சேர்ந்து 6000 5000 ரூபா சம்பளம் வாங்கினா 2 லட்ச ரூபா 1,80,000 ரூபா வருது, 1,50,000 லட்ச ரூபா வருது. இவ்வளோ பெரிய சம்பளம் வாங்கி கூட அவங்களுடைய வாழ்க்கை வந்து வெளிப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டப்படுற மாதிரி தான் எல்லாருமே தெரியுது. நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 20,000 ரூபா சம்பளத்தை அனுப்புகிறான், 50 பேர் சாப்பிட்றாங்க, எல்லாம் செய்கிறாங்க, தேவைக்கு மேலே மிச்சமாகுது. அப்போ குறைந்த பணத்தில் எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகுது. பாருங்கள், இந்த பரக்கத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய வருமானத்தை விசாரித்து பாருங்கள். உங்களை விட 10 மடங்கு வருமானம் உங்களுக்கு வருது, உங்கள் அளவுக்கு செழிப்பாக இல்லை. அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்கிறான், மறைமுகமான அந்த ஒரு அருளை தருகிறான். மறைமுகமான ஒரு பரக்கத்து இருக்குது என்பதற்கு இது ஒரு பெரிய ஆதாரம். அந்த மாதிரி தான் இது. நீங்கள் ஏன்னு கேட்டால் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடும்போது நம்ம எவ்வளவு தேவையை வயிறு வந்து எவ்வளோ போட்டாலும் ரொம்ப மாதிரி இழுத்துக்கிட்டே போவோம். அதுக்காண்டி அம்பிட்டு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா உடலுக்கு தான் கெடுதி.
ஆனால் நம்ம என்ன செய்யறோம், அல்லாவின் பேராண்டு சாப்பிடும் பொழுது நமக்கு அந்த குறைந்த உணவுலையே நம்ம உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைத்து மனசு நிறைவடைந்து பசி போயிடுச்சுன்னு நினச்சான்னு சொன்னால் மிச்சம் தானே. அப்போ அந்த மாதிரி ஒரு நடக்குங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் மூலம் நம்ம என்ன செய்கிறாங்க, காட்டி தர்றாங்க. அதனால் இந்த குறைந்த பொருளாதாரத்துலேயும் அதிகமான ஒரு பாக்கியம் வந்து தர்றது முஸ்லீம் சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிற கிஃப்ட்டு. ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சுட்டு வர்றீங்க. ஒவ்வொருத்தரும் என்ன செய்றீங்க, முஸ்லீம்களோட பயங்கர செழிப்பாக இருக்கிறாங்கன்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க. நம்ம என்ன செழிப்பாக இருக்கும், அரசாங்க வழியில் நம்ம இருக்கிறோம், வேலை தர மாட்டேங்கிறாங்க. பெரிய பெரிய தொழில் நம்ம பண்ணுறோமா, நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். அப்படியும் இல்லை, எல்லாம் சின்ன சின்ன வேலைகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பார்த்தா என்ன செய்யணும், பகட்டாக இருக்கிறோம், பார்த்தா மரியாதையாக இருக்கிறோம். ஏன் மரியாதை இருக்கிறோம் என்று கேட்டால், நமக்கு தரக்கூடிய அந்த சின்ன பணத்தில் வந்து அல்லாஹ் நிறைய பெரிய பரக்கத்து செஞ்சிடறான். அளவுக்கு அதிகமான மறைமுகமான அருளை தந்து விடறான். 1 லட்ச ரூபா சம்பாரித்து விட்டு 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணான்ட்டு அந்த 1 லட்ச ரூபாய்க்கு என்ன நன்மை இருக்குது? 20,000 சம்பாரிச்சுட்டு 5,000 ரூபா மிச்சப்படுத்தினா அதான் சிறந்த ரூபா. இந்த 1 லட்சம் சம்பாரித்து 1.5 செலவாச்சுன்னு சொன்னால் அது சிறந்த ரூபா இல்லை. அது 20,000 சம்பாரித்து 5,000 ரூபா மிச்சப்படுத்தினா அல்லாஹ் அருள் செய்கிறான். இவன் தான் பணக்காரன், அவன் பணக்காரன் கிடையாது. ஏன்? வாங்குகிற சம்பளத்தில் எல்லா செலவும் பூர்த்தி ஆகிறது, மிச்சமாக வேறு இருக்குது. இந்த மாதிரி ஒரு அம்சத்தை வந்து அல்லாஹ் கொடுத்துருக்கான் என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸும் ஆதாரம். நீங்களும் இதை பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே கூட நம்ம சாப்பிடும்போது மற்றவங்க கவனித்து பார்த்தீங்கன்னா, பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடும்போது இறை நம்பிக்கையோடு சாப்பிடும் பொழுது குறைவாக சாப்பிட்டு அது குறைவு கிடையாது, கரெக்டான அளவு அதில் நிறைவடைஞ்சிருது. மற்றவங்களுக்கு வந்து அளவு சாப்பிட்டாலும் பத்தலை இன்னும் போடுன்னு கேட்குது. அந்த ஒரு மனுஷருக்கு 2 மாற்றம் ஏற்படுதில்ல. ராத்திரி வந்துக்கிட்டு 7 ஆட்டுப்பாலை குடிக்கிறாரு, மறுநாள் 1 ஆட்டுப்பால் போதும், 2வது ஆட்டுப்பாலை குடிக்க முடியலை, இடமில்லைன்னு சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த ஒரு அதிசயத்தை ஏதோ கதையை சம்பவம் நினச்சிட்டு போயிடாதீங்க. இதை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஏதோ ஹதீஸ் இது காதில் எடுத்து காலை விட்றதில்லை. ஒரு காலத்தில் நடந்ததில்லை, இன்றைக்கி நடக்கிறது. ஒரு காலத்தில் நடந்த ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மூமின் அத்தனை பேருக்கு தான் சொல்கிறாங்க. மூமின்கள் வந்து 1 வயிற்றுக்கு சாப்பிடுகிறார்கள், மூமின் அல்லாதவர்கள் 7 வயிற்றுக்கு சாப்பிடுகிறார்கள் என்பது வந்து ரசூலுல்லாஹ் காலத்து சம்பவமாக இது கியாமத் நாள் வரைக்கும் உள்ள விஷயம். அப்போ இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு அல்லாஹ்வுடைய அருள் இருக்குது. இப்போ டாபிக் வருவோம். இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், ஒருத்தர் வந்தார்ல, அவர் யார், ஒஹுவ காஃபிருன், முஸ்லீம் அல்லாதவர் வந்திருக்கிறார். அப்போ இஸ்லாம் என்ன பண்ணலை, பாரபட்சம் காட்டலை. வெளியூர்லேருந்து வந்துட்டானா முஸ்லீம் வந்தாலும் சரி நம்ம தான் கொடுக்கணும், முஸ்லீம் அல்லாத வந்தால் நம்ம தான் கொடுக்கணும். வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்கு சாப்பாடு உள்ளூர் ஆளுக்கு கொடுக்க வேண்டும். அந்த காலத்து ஒரு மரபு. அதில் மதத்தை பார்க்கக்கூடாது என்பதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம் அல்லாத ஒருத்தருக்கு உணவு கொடுக்குறாங்க. தங்கி வேறு இருக்கிறாருன்னா தங்குற வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். மறுநாள் காலையிலான சில தழுவுறார், வந்துட்டு உடனே போகலை. அப்போ தங்குற வசதி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க என்பதை பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு விருந்தோம்பல் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து இருந்தது. இந்த விருந்து இப்போதைக்கு நமக்கு இல்லை. இந்த மாதிரி இப்போ ஒரு ஊரில் போய் இறங்கி போய் கொள்ளடி சாப்பிட்ற மாதிரிலாம் நமக்கு கிடையாது, அதுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னு கேட்டால் இப்போ நம்மள்கிட்ட கையில் காசு வச்சுக்கிறோம், கையில் காசு இருந்தால் உணவு இருக்குன்றது அர்த்தம், உணவு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அப்படியான ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு ஒரு விருந்து கிடைக்கும். என்ன விருந்து கிடைக்கும்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு வயசான ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், வெள்ளிக்கிழமை என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்க சில புற்பூண்டுகள்லாம் பிடிச்சிக்கிட்டு வந்து கொஞ்சம் கோதுமையெல்லாம் போட்டு ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சி வெள்ளிக்கிழமை என்ன செய்வாங்க, ரெடியாக வச்சுருவாங்க. தொழுதுட்டு வர்ற ஆட்களுக்கெல்லாம் கொடுக்குறதுக்காக வேண்டி வெள்ளிக்கிழமை தொழுதுட்டு இந்த வழியாக வரக்கூடியவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும். அதாவது அது உள்ளூர் ஆட்களுக்கு இந்த மாதிரி விசேஷக்கு நம்ம கொடுக்குறோம்ல, இது ஒரு விருந்தோம்பல் தான். இது எப்படின்னு கேட்டால், புகாரில் 938வது ஹதீஸில் இருக்கிறது, கானத்து ஃபீனா இம்ராத்துன், எங்கள்கிட்ட ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய வயலில் சில கீரைகளை விதைப்பார்கள். அந்த கீரைகளை பறித்து வந்து வெள்ளிக்கிழமை ஆன உடனே அந்த கீரையை பறிச்சுக்கிட்டு வந்து அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு என்ன செய்வாங்க, அதில் ஒரு பிடி கோதுமையை போட்டு நல்லா அரைச்சி என்ன செய்வாங்க, ஒரு கஞ்சி மாதிரி கிண்டி விடுவார்கள். குன்னா நன்சர்ஃபிமின் சலாத்தில் ஜும்மா முடித்து விட்டு நாங்கள் திரும்பி வருவோம். பொண்ணு சல்லிமு அலைஹா, சலாம் அலைக்கும் சலாம் சொல்லுவோம். போய் போத்து கர்ரிப்பு தாலிக்கு தாம இலைனா உடனே எங்களுக்கு அந்த கஞ்சியை எடுத்து தருவாங்க. கஞ்சி குடிச்சிட்டு போவோம். தொழுதுட்டு வரும்பொழுது அந்த அம்மாவை கரெக்டாக போயிடுவோம். வெள்ளிக்கிழமை வந்தால் நமக்கு வந்து இந்த வீட்டில் அந்த கீரை கஞ்சி கிடைக்கும் அப்படி நினைத்து போவோம். அவங்க அதை தருவார்கள் அப்படின்னு இருக்குது. இதுக்காக வேண்டிய நாங்கள் வெள்ளிக்கிழமை ஆசைப்படுவோம். அடுத்த வெள்ளி எப்போ வரும்? சாபாக்கள் சொல்கிறாங்க, தொழுவைக்கு தான் போகணும், இருந்தாலும் மனிதர்கள் தானே. அவங்களே சொல்கிறாங்க, குன்னா நத்தமன்னா யோமல் ஜுமாத்தி லி தாமிஹா தாலிக்க, இந்த உணவுக்காக வேண்டிய வெள்ளிக்கிழமை எப்போ வரும்னு எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அன்றைக்கி போனால் அந்த கஞ்சி எப்போ கிடைக்கும், ஆனால் டேஸ்ட்டாக செய்வாங்க போல இருக்குது. அப்போ அந்த மாதிரி புகாரில் 938 ஹதீஸ். இந்த மாதிரி வந்து ஒருத்தங்க ஒரு காரியத்துக்கு வர்றாங்க என்பதற்காக வேண்டி விருந்து கொடுக்கலாம். ஒரு பள்ளியாக வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு வர்றாங்க, திரும்பி போகும்போது கஷ்டப்படுவாங்க, வெயில் நேரம் ஒரு சர்பத் மாதிரி வச்சு வாசலில் வச்சு கொடுக்குறது, இதெல்லாம் கூட விருந்தில் சேரும்.
இப்படியான விருந்தோம்பல் முறையெல்லாம் இருக்கிறது. இது ஒரு விஷயமாச்சா. இந்த விஷயங்கள் நம்ம காலத்தில் இல்லை. இப்போ வெளியூரில் போய் இறங்கி சாப்பாடு கிடைக்காம போய் அந்த ஊருக்காரங்க உணவு கொடுக்கணுங்கிற ஒரு மெத்தேடு யாருக்குமே இல்லை. அந்த காலத்தில் எல்லாருக்கும் அந்த ஒரு முறை இருந்தது. இப்போ உள்ள விருந்தோம்பல்லாம் என்னென்னு கேட்டால், நம்மளை தேடி வர்றவங்களுக்கு அளிக்கிற விருந்து, நாம் அழைச்சி கொடுக்குற விருந்து, ரெண்டு தான் இருக்குது. நம்மளையே தேடி வருவாங்க. ஒரு சமுதாயத்தை தேடி வராமல் இண்டிவிஜுவலாக என்னையே தேடி வருவாங்க, உங்களையே தேடி வருவாங்க. உங்களுக்கு நண்பராகவோ தெரிஞ்சவங்களாகவோ உறவினராகவோ இருந்தவங்களாக இருப்பாங்க. அவங்க அப்படி வந்தாங்கன்னு சொன்னால் அந்த உணவுக்கு விருந்துக்கு சில விதிமுறைகள் இஸ்லாம் காட்டுது. என்ன விதிமுறை? இப்போ நான் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டேன். சொந்தக்காரங்க எங்கள் விருந்து தருவாங்க. அவங்க தருவாங்க என்பதற்காக நாம் டேரா போட்டுடலாமா? ஒரு நாள் 2 நாள் 10 நாள் நம்மகிட்ட அங்கே தங்கி ஒன்றும் சொல்லாமல் தர்றாங்களே, இன்னும் 5 நாளைக்கு இருப்போம், இன்னொரு 5 நாளைக்கு இருப்போம் அப்படின்னு இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அதில் என்ன, அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது மார்க்கத்தில். விருந்துக்கு என்பது நீங்களாக தேடி, அவனா கூப்பிடல உங்களை, நீங்களாக தேடி போகிறீங்க. நீங்களாக தேடி போகும் பொழுது எவ்வளோ நாளைக்கு நீங்கள் தங்கலாம் என்று கேட்டால், அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி, யார் அல்லாஹ்வை ஆகிரத்தை நம்புகிறானோ ஃபொல்லி கூடியும் லைஃபஹு ஜாயிசத்தஹு, விருந்தாளிக்கு அவனுடைய உரிமையை வழங்கிவிடட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது புகாரில் 6019வது ஹதீஸ். அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஒமா ஜாயிசத்துஹு யா ரசூலல்லாஹ், விருந்தாளி உரிமைண்டா என்ன? விருந்தாளிக்கு சோறு கொடுன்னு சொல்லுங்கள், விருந்தாளிக்கு உரிமையை கொடுங்கண்டா அந்த உரிமை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, உரிமை என்பது யௌமுன் வலைலா, ஒரு நாள் தான், ஒரு பகல் ஒரு இரவு, 24 மணி நேரத்துக்கு அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறது கடமை. எந்த விருந்தாளி வந்தாலும் ஒரு நாள் கம்பல்சரி, அது உரிமை. ஒல் தியாஃபத்தோ சலாஹு தையாமின், விருந்து என்பது 3 நாள். முதல் சொன்னது கட்டாய கடமை. நம்ம விருந்தாளியை போயிட்டோம்னு சொன்னால் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அவங்க தந்து ஆகணும். அதிகபட்சம் எவ்வளோ ஒன்று விருந்தாக தரலாம்னு கேட்டால், ஒல் தியாஃபத்து சலாஹு தையாமின், விருந்து என்பது 3 நாட்கள் தான். அவன் ஆட்சேபனை செய்யாமல் நம்மளை வச்சுக்கிட்டு இருந்தால் கூட 1 நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம், 3ஆவது நாள் இருக்கலாம். 3 நாள் ஆச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஒரு பிச்சை தர்மம், எப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹுமாக்கான வராதாலிக்க, அதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் என்னது, பொகுவ சதக்கத்துன் அலைஹி, அது அவனுக்கு உள்ள சதக்காவாயிரும், தர்மம் செஞ்சாங்கன்னு ஆயிருமே தவிர அதில் அந்த கண்ணியத்தை, விருந்தில் உள்ள கண்ணியத்தை நீ எதிர்பார்க்க இயலாது. நீ பிச்சை வாங்கி திங்கிறேன்னு அர்த்தம். பிச்சை வாங்கி யாசம் வாங்கி திங்கிற கணக்கில் வரும்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கடுமையாக சொல்கிறாங்க. அப்போ விருந்தாளிகளாக நம்ம போனோம்னு சொன்னால் அங்கே ஒரு இன்னொரு இடத்துல தங்கும் பொழுது என்ன செய்யணும், நம்மளாக தானே தேடி போயிருக்கிறோம். அப்படி தேடி போயிருக்கும் பொழுது அவங்க விருந்து தருவதற்கு நம்ம சிரமம் கொடுத்துடக்கூடாது. ஒரு நாள் கட்டாய கடமை தருவாங்க, அதோட கிளம்ப பார்த்துணும், எப்படியாவது வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அல்லது தர்றாங்களான்னு சொல்லி உறவினர்னு வந்துட்டோம், வந்த அன்றைக்கி பிரயாணம் பண்ணி போக முடியாது, தூரத்தில் வந்திருக்கிறோம், பயண களைப்பெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, மொத்தம் 3 நாள் இருந்துக்கிறங்க. 3 நாள் ஆனதுக்கு பிறகு 4ஆவது நாள் தங்குறது நீங்கள் பிச்சை வாங்குறீங்க. அப்போ சுயமரியாதை நடக்கணும். விருந்துக்கு போகிற யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரணத்தை கொண்டு ஒரு நாளோடு முடிச்சுக்கிற பாருங்கள். முடியலைன்னு சொன்னால் 3 நாளைக்கு வரைக்கும் கண்ணியமான விருந்தை சாப்பிடுங்க. 3 நாள் போச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் யாசகம் வாங்குறீங்கிற ஒரு அந்தஸ்தில் வந்து விடுவீர்கள். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ரொம்ப கடுமையாக எச்சரிக்கிறாங்க. இது புகாரில் 6019வது ஹதீஸில் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்னே கவனிக்கிறாங்க. இந்த 3 நாள் கூட என்னன்னு கேட்டால், எல்லாத்துக்கும் 3 நாள்னு கிடையாது. அவனை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? விருந்து கொடுக்குறவனை பார்க்கணும். விருந்து கொடுக்குறவனுக்கு 3 நாள் கொடுக்குறதுக்கே முடியாதவங்களாம் இருப்பாங்க. அவனே இழுத்துக்க பறிச்சுக்கன்னு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். அவன் குடும்பத்தாரே ஒரு வேளை சாப்பிட்டு ஒரு வேளை சாப்பிடாமல் இருப்பாங்க. ஏதோ விருந்தாளின்னு வந்துட்டீங்க, வந்துட்டதுனால உங்களுக்கு மனம் கோணாமல் தருவாங்க. இருந்தாலும் நீங்கள் அதை கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்? ஆஹா, நம்ம இருக்கிறோம், அவங்களுக்கு இல்லதை குறைச்சிக்கிட்டு நமக்கு தர்றாங்க, அவங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குறத கம்மி பண்ணிட்டு நமக்கு தர்றாங்க, அப்போ நம்மளுடைய சிரமப்படுறாங்க நமக்கு தெரிகிறது, அதில் நமக்கு உபசரிக்கிறதுக்காக வேண்டி வெளியில் கடனை வாங்குறாங்கன்னு நம்ம கவனிக்கணும். அதெல்லாம் ஒரு இடத்துல தங்கணும் என்று சொன்னால் அவங்களுடைய பொருளாதார நிலை என்னன்னு கவனிக்கணும். கவனித்து என்ன செய்யணும்னு கேட்டால், அவங்கள பாவியாக்குற அளவுக்கு தங்கிவிட வேண்டாம். பாவியாக்குறன்னு என்ன அர்த்தம்? அதே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எப்படி? அல் யாஃபத்து, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு, அல் யாஃபத்து சலாஹு தையாமின், விருந்து என்பது 3 நாட்கள் தான். ஓ ஜாயிசத்துஹு யௌமுன் லைலா, உரிமை என்பது ஒரு நாள் தான், ஒரு பகல் ஒரு இரவு தான். ஒலா யஹில்லுலி முஸ்லிமின், எந்த ஒரு முஸ்லீமுக்கும் ஹலால் கிடையாது. ஒலா யஹில்லுலி ரெஜுலின் முஸ்லிமின், எந்த ஒரு முஸ்லிமான மனிதனுக்கும் ஹலால் கிடையாது. யுகீம இந்த அஹிஹி, அவன் சகோதரனிடத்தில் போய் தங்குவது, ஹத்தா யூசிமஹு, அவனை பாவியாக்குற அளவுக்கு போய் தங்கக்கூடாது. அவனை பாவியாக்குறதுனா என்ன அப்படின்னு விளங்கலையில் உங்களுக்கு? அப்படி சஹாபாக்களுக்குமே விளங்கலை.
சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் ஓ கைஃப யூசிமுஹு, அவனை பாவியாக்குற அளவுக்குண்டா எப்படி தாங்க புரியலையேன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, யுக்ரீம் இந்தஹு, அங்கே போய் ஒரு தங்கி இருப்பான், வலா ஷையலஹு யக்ரீபி, இவனுக்கு விருந்தளிக்க வந்துட்டு ஒன்றுமே இருக்காது, அந்தளவுக்கு ஆயிடுவான், உங்களுக்கு தரவே முடியாத நிலையில் தடுமாறுவான் நீங்கள் வந்த உடனே. அப்போ என்ன செய்யணும் பார்க்கணும், ஆகா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, விருந்தாளி வந்துட்டாங்களேன்னு அங்கே பதறாங்க இங்கே பதறாங்க, அரிசி படைக்குமான்னு கேட்குறாங்க. நீங்கள் கவனித்து பார்க்குறீங்க, நமக்கு கூடுதலாக நம்ம 5 பேர் வந்து உள்ளே நுழைஞ்சிட்டோம், இந்த 5 பேருக்கு சாப்பாடு கொடுக்குற கெப்பாசிட்டி அவங்களுக்கு இல்லைன்னு உங்களுக்கு விளங்குது. விளங்குனா என்ன செய்யணும், அவனை பாவி ஆக்கிடக்கூடாது. இந்த பாவி ஆக்கிடக்கூடாது என்பதை வந்து அது பிராடான ஒரு விரிவான ஒரு வார்த்தை, அதை கொண்டு போய் திரும்பி போகணுன்ற அர்த்தம் கிடையாது. நம்ம கவனித்து என்ன செய்யணும்னு கேட்டால், விருந்தாளியாக வர்றவங்க இவங்க சிரமப்படுறாங்கல்ல, அவங்கள பாவியாக தானே ஆக்கக்கூடாது, சிரமப்படுத்த தானே கூடாது. நம்ம வாங்கி கொண்டாந்து போடுவோம், ஆளை பார்க்கத்தானே வந்தீங்க, சோறு திங்க வரல, இல்லை உங்கள்கிட்ட வசதி இருக்குது, அவங்கள்ட்ட வசதி இல்லை, அங்கேருந்து செலவு பண்ணி வர்றீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஏதோ கெப்பாசிட்டி இருக்கிறது. நீங்கள் வந்த ஆட்களுக்கு 2 வேளை சோறை போடுறதுக்கு அவனுக்கு முடியலைன்னு சொன்னால் அவன்கிட்ட கெப்பாசிட்டி இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஒன்று அவன் நிலைமை நினச்சிட்டு நான் போயிட்டு வரோம், சும்மா பார்க்கத்தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், பக்குவமாக மனசை முறித்து கொள்ளாமல் போயிடணும். இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யணும், நிலைமையை பார்த்து நான் வர்றேன்னு வெளியே போயிட்டு வந்து ஒரு முட்டை அரிசியை கொண்டாந்து போடுங்க, அது கொண்டாந்து போடுங்க, காய்கறி வாங்கி கொண்டாந்து போடுங்க, நீங்கள் 5 நாள் 10 நாள் கூட தங்குங்க, அது சிரமம் கிடையாது. அது நீங்கள் தர்மம் செய்யலை, நீங்கள் தர்மம் வாங்கி சாப்பிடல. அப்போ நீங்கள் அந்த மாதிரி விருந்தாளியாக நீங்கள் போகக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய பொருளாதார நிலையை கவனிக்கணும். யாரும் அப்படி பல மாதிரி இருப்பாங்கள்ல, உங்கள் சொந்தம் தான், மாமா தான், மச்சான்னு வந்துடுவீங்க. அவன் உதாரணம் சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எல்லாம் வந்து அவன் சம்பாதிக்கிறதுல வாடகைக்கே பத்தாது. சென்னையில் பொறுத்த வரைக்கும் 20,000 சம்பளம் வாங்கினான்னா 10,000 ரூபா வாடகை போயிடும். அந்த 10,000 ரூபாவில் தான் பொண்டாட்டிலாம் சாப்பிடணும், முடியுமாண்டா முடியாது. அப்போ ரொம்ப சிரமத்தில் வாயை கட்டி வயிற்றை கட்டி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க பெரிய நகரங்களில். 50,000 60,000 சம்பளம் வாங்குறவனுக்கு தான் ஓரளவுக்கு ஒரு நடுத்தரமான வாழ்க்கை வாழ முடியும். 20,000 ரூபா சம்பளம்லாம் வாங்கினோன்னா அவன் நடுத்தரமான வாழ்க்கை வாழ முடியாது, ரொம்ப ஏழையான வாழ்க்கை தான் வாழ முடியும். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க, சென்னையில் இருக்கிறாங்கன்னு பெருசாக நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறது, விருந்தாளிகளை நீங்கள் வந்தீங்கன்னா வரலாம், உறவினர் அனுசரிப்பதற்கு வரலாம். வந்து என்ன செய்யணும், நிலவரத்தை கவனிக்கணும். இவங்க வந்து சிரமப்படுறாங்களா அல்லது நம்ம 2-3 நாள் தங்குறது அவங்களுக்கு பாதிப்பு இருக்காதான்னு பார்க்கணும். பாதிப்பு இருக்காதுன்னா மனப்பூர்வமாக தரட்டும், உறவு நிலைப்பதற்காக வேண்டி சாப்பிட்டு வந்துட வேண்டியதான். கவனித்து பார்க்கும்பொழுது அவங்கள்ட்ட அந்த கெப்பாசிட்டி இல்லை என்று தெரிய வந்தால் நமக்கு என்ன கடமை, ஒன்று சீக்கிரம் நழுவ பார்த்துடணும். இல்லை நம்மள்கிட்ட வசதி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அவங்களுக்கு சிரமம் கொடுக்காமல் நம்ம வந்ததன் மூலமாக அவங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டுமே, அவங்களுக்கு கூட அரைகுறையாக சாப்பிட்டவங்களுக்கு வயிறார சாப்பிடட்டுமே. அப்போ விருந்தாளிகள் போவதற்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது கவனிக்கிறது கிடையாது. விருந்தாளின்னு வந்துட்டு என்ன செய்கிறது, அவர் பெரிய ராஜா மாதிரி உட்காந்துக்கிறது, அதில் வீட்டு வேலையெல்லாம் அது சிரமப்படுத்துறேன்னு வருதில்ல. வீட்டு வேலையெல்லாம் செஞ்சால் என்ன, விருந்தாளியாக வருவாங்க பெண்கள்லாம், இப்போ சம உட்காந்துக்குருவாங்க. அவங்க இருக்கிற ஒரு ஆள் வந்து 10 பேருக்கு சமைச்சு போட முடியுமா? அவங்க என்ன செய்யணும், அது நம்ம வந்திருக்கோமே, ஒரு பொண்ணு ஒரு பொம்பளை இருக்குது, 2 பேருக்கு சமைச்சு போட முடியும், நம்ம ஒரு 10 பேர் வந்துட்டோம், நம்மளையும் சேர்த்து சமைச்சு அவங்களுக்கு சாத்தியப்படுமான்னு கவனிக்கணும்ல. அப்போ நம்மளும் இப்போ கிச்சனில் நுழைஞ்சிக்கிறேன்னு, பெண்கள் விருந்துக்கு போகிறவங்க என்ன செய்யணும், நம்மளும் சேர்ந்து அதில் காய்கறி நறுக்கி கொடுக்க, அந்த மாதிரி வேலைகள்லையும் செஞ்சோம்னு சொன்னால் தான் அவங்க வந்து அவங்கள வந்து சிரமம் இல்லாமல் இருக்கும். சிரமப்படுத்தக்கூடாதுல்ல, யாரையும் சிரமப்படுத்தி போய் சாப்பிட்டு வர மார்க்கத்தை கூடுமா? அப்போ அந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சுக்கிறணுங்கிறத என்ன செய்யணும், விளங்கிக்கிறணும். அதே மாதிரி வந்து இந்த விருந்தாளிங்கிறது வந்து இது வந்து நம்மளை தேடி வரக்கூடிய விருந்து. இதெல்லாம் நம்மளை தேடி வந்து நம்ம சொந்தம் பந்தங்கிறதுக்காக வேண்டி வெளியூர்லேருந்து நம்மை நாடி வரக்கூடிய விருந்து இது ஒரு வகை. இது இல்லாமல் நம்மளை அழைக்கிற விருந்து இருக்குல்ல, அப்படியான விருந்தும் இருக்குது. இந்த அழைக்கிற விருந்து என்பது வந்து கல்யாணத்துக்கு மட்டும் மார்க்கத்தில் ஒரு சுன்னத்து என்ற முறையில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மாதிரி வீடு குடி போனோம் என்று சொன்னால் விருந்துக்கு அழைக்கலாம், அது ஒரு சுன்னத்து மார்க்கத்தில் இருக்குது. புதுசாக வீடு கட்டி குடி போகிறோம் என்று சொன்னால் அதற்காக விருந்து கொடுக்கலாம் என்று மார்க்கத்தில் இருக்கிறது. அது மாதிரி கல்யாணத்துக்காக வேண்டி மாப்பிள்ளை வீட்டார் விருந்து கொடுக்கறது மார்க்கத்தில் இருக்குது. இது அல்லாமல் சும்மா அழைச்சலாக விருந்து கொடுக்கலாம், அது நம்மகிட்ட இல்லாமல் போச்சு. வெளியூர்லேருந்து வராமல் உள்ளூர் ஆட்களாக இருந்தால் கூட என்ன செய்யலாம், வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்டு போமே, நண்பர்களை தோழர்களை சொந்தக்காரங்களை அந்த உறவை நிலைக்க வைப்பதற்காக வேண்டி என்ன செய்யணும், அழைத்து விருந்து கொடுக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் அந்த ஒரு குடும்ப உறவு அழகாக முறையில் இருக்கும். சொந்த பந்தங்களை பேணணுங்கிறோம்ல, அதெல்லாம் வந்தால் தான் அதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். நமக்கு மாமா இருக்கா மச்சான் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடுது. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த மாதிரி வந்து பலரும் வந்து அழைத்தெல்லாம் விருந்து கொடுத்துருக்குறாங்க. ரசூல்லாவே அழைப்பாங்க. புகாரில் 2092வது ஹதீஸில் வருகிறது. இன்ன ஹையாத்தன், ஒரு டெய்லர் ஒருத்தர் இருந்தார், துணி தைக்கக்கூடியவர். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் சமைத்த உணவுக்காக வேண்டி அழைக்க வர்ற அல்லாஹ்வுடைய தூதரை, எங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட வாங்கலாம். இவர் ஒரு டெய்லர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய சக்கரவர்த்தி, அவங்கள அழைக்கிறார், விருந்துக்கு அழைக்கிறார். அழைச்சவொன்னு என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. அவங்களோட வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார், அவரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேரை கூட கூப்பிட்டுருப்பார். அவர் போனவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாருன்னா, அங்கே வந்து கொஞ்சம் ரொட்டியையும்
ஒரு குழம்பு வைக்கிறார். விருந்துன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு ஆட்டை அறுத்து பயங்கரமாக பொரிச்சு வறுவல் பொறுவல் கருவல், அதுதான் விருந்து நினச்சிட்டு இருக்கிறோம். அவருக்கு ஏண்ட ஒரு சாப்பாடு என்னது, கொஞ்சம் ரொட்டி ஒரு குழம்பு. அந்த குழம்பு கூட என்ன குழம்புங்கிறீங்க, சுரக்காய் குழம்பு, சுரக்காய் போட்டு செஞ்ச ஒரு குழம்பு ஒரு ரொட்டி, இதை தயாரித்து வச்சு விருந்துன்னு கூப்பிட்றாரு. நம்மளாம் என்ன செய்வோம், விருந்துன்னு கூப்பிட்டு என்ன செய்யணும், விருந்து பாரு அப்படின்னு சொல்லுவோம். விருந்துன்னு நம்ம என்ன வழங்கி வச்சுருக்கிறோம், விருந்துன்னா பயங்கரமான சாப்பாடாக இருக்கணும் அப்படி வழங்கணும். அப்படி கிடையாது. அவன் வீட்டில் என்ன பழைய சோறு தந்தால் கூட விருந்து தான் அது. நம்ம வீட்டில் சாப்பிட போங்கன்னு சொல்லி பழைய கஞ்சி கூட எடுத்து வைக்கலாம். பழைய கஞ்சி குடியான்னு கேட்கக்கூடாது. ஏன், எந்த மாதிரி அற்ப பொருளாக இருந்தாலும் சரி, உனக்கு தான் அது அற்பம், அவனுக்கு அதை தான் அவன் சாப்பிட்றான், அவன் சாப்பிட்ற ஒரு சிறந்த உணவுன்னு அவன் நினைக்கிறான். அப்படி கூப்பிட்டார்கள்னு சொன்னால் அதை போய் சாப்பிடணும். ரசூலுல்லாஹி இவர் கொடுத்த விருந்து என்னன்னு கேட்டால் ஹுபுசம் மரக்கன், கொஞ்சம் ரொட்டியும் அதில் கொஞ்சம் குழம்பும் இருந்தது. அந்த ரொட்டி அந்த குழம்புல கொஞ்சம் சுரக்காயும் உப்பு கண்டம் போட்டிருக்காங்க, காஞ்ச இறைச்சி வச்சுருப்பாங்கல்ல போட்டிருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த உப்பு அந்த சுரக்காயை மட்டும் தேடி தேடி விரும்பி சாப்பிட்டாங்கன்னு அந்த ஹதீஸில் வருது. அதுக்கு பிறகு எனக்கும் சுரக்காய் ரொம்ப பிடிக்கிறது ஆயிடுச்சுன்னு அவர் சொல்கிறார், சஹாபி சொல்கிறார். அது இருந்துட்டு போகுது அனஸ். இதில் என்ன விஷயம்னு கேட்டால், ஒருத்தர் சும்மா விருந்து அழைத்து கொடுத்தல் என்ற இந்த ஒரு பழக்கம் நம்மகிட்ட இருக்குதா? விருந்துனால கல்யாணம்னு வச்சுட்டோம், சும்மா வர்றோம், சரி நம்ம 4 பேர் சாப்பாடை கொடுப்போம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி உங்கள் நண்பரை கூப்பிடலாம், உங்கள் மாமாவை கூப்பிடலாம், உங்கள் சித்தப்பாவை கூப்பிடலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கல்யாணம் ஒன்று தான் விருந்துக்கு உள்ளது அப்படின்னு நினைக்க போய் தானே கல்யாணத்தில் பெரிய தடப்புடலாம் செய்கிறீங்க. விருந்துங்கிற சாதாரணமாக கொடுக்க வேண்டியதானே, நினைக்கும் போதெல்லாம் கொடுக்கலாம்ல. அப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு சாதாரண உணவாகத்தான் இருந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறேன். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட ஒரு மனிதர் வந்தார். அதாவது அன்சாரியை சேர்ந்த ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் தன்னுடைய கசாப் அந்த இறைச்சி வெட்டுற ஒரு ஆள்கிட்ட சொல்கிறாரு, ஒரு 5 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வை, ரசூலுல்லாவை நான் கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரெடி பண்ண சொல்லிட்டார். என்ன செய்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு விருந்துக்கு அழைக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு 5 பேருக்கு நாங்கள் சாப்பாடு ரெடி பண்ணிருக்கோம், சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்க, அந்த விருந்தை எடுத்து போகிறாங்க. அப்போ இந்த விருந்து என்னது, இது தேடி வந்த விருந்து இல்லை, அவங்கள அழைக்கிறது. எதுக்கு அழைக்கிறாங்க, பார்க்குறோம் ரசூலுல்லாஹ் சாப்பிடாமல் இருக்கிறாங்க, அவங்கள முகத்தை அப்படி தெரியும், அந்த ஹதீஸில் வருது, முகத்தை பார்த்தா அவங்க சாப்பிட்ற ரொம்ப நாளாச்சு போல தெரியுது, அதனால் ஒரு நல்ல சாப்பாடு கொடுப்போமே என்று சொல்லி ஒரு 5 பேருக்கு ரெடி பண்ணி நீங்கள் ஒரு 5 பேர் வாங்கன்னு ரசூலுல்லாஹ் கூட்டிகிட்டு போய் விருந்து கொடுக்குறாரு. இந்த விருந்து முறை என்ன, ரசூலுல்லாஹ் காலத்தில் இருக்குது, அவங்க ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறாங்க. இது புகாரில் 2081 ஹதீஸில் இருக்குது. அப்போ விருந்து என்பது இந்த மாதிரியாவெல்லாம் பார்த்து என்ன செய்யணும், நினைக்கும் போதெல்லாம் விருந்து கொடுக்கணும் கொஞ்சம். அதாவது அது என்னத்தை ஏற்படும்னு கேட்டால், ஒரு இணக்கத்தை, ஒரு குடும்ப உறவை, ஒரு நட்பை எல்லாத்தையும் வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி ஹந்தக் போர் உங்களுக்கு தெரியும், அகழ் போர். அகழ் போர்னால் என்ன, எதிரிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சுற்றி வளைச்சிட்டாங்க மதீனாவில். அப்போ எதிர்த்து போரிட முடியாது, ஏன்னா ஊரை சுற்றி வளைச்சிட்டாங்களா. அப்போ அவங்க 4 பக்கமும் சுற்றி வளைச்சிருக்கும் போது அவங்களை நேருக்கு நேர் சந்தித்தால் பயங்கரமான இழப்பு ஏற்படும்னு என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில சஹாபாக்கள்லாம் ஆலோசனை பண்ணி ஊரை சுற்றி அகழ் வெட்டுவோம், அகழி மாதிரி தோண்டிட்டோம் என்று சொன்னால் அந்த எதிரி படையினர் அவங்க குதிரை ஒட்டகத்தில் வருவாங்கள்ல, அதை தாண்டி வர முடியாது, உள்ளே விழுந்துருவாங்க. அப்போ நம்மளை தாக்க முடியாது, ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து வில்லு அம்பை கொண்டு தான் தாக்குவாங்க. நமக்கு முற்றுகையில் ஜெயிச்சிடலாங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் உள்பட எல்லாரும் சேர்ந்து அகழ் வெட்டுறாங்க. அவங்க முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, ஊரை சுற்றி அகழ் போர்னு சொல்கிறாங்களோ அது அகழி வெட்டுறாங்க. இந்த அகழ் வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. வெட்டி ரொம்ப களைப்பு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஜாபிர் ரலியல்லாஹு வர்றாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு சின்ன ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று அறுத்துல, அகழ் வெட்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அதனால் எங்கள் வீட்டில் சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், அதனால் ஒரு மரக்கால் கோதுமையும் ஒரு சின்ன ஒரு ஆட்டுக்குட்டியும் அறுத்து விருந்து ரெடி பண்ணியிருக்குது, எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்களும் அளவு சொல்லிடுறாரு. ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்றதோட சாப்பிட்டு சமையல் செஞ்சு இவ்வளவு தாங்கிறாரு, ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு மரக்கால் கோதுமை, இந்த இதுக்கு உள்ள அளவுக்கு நீங்கள் ஆட்களை கூட்டிகிட்டு வாங்கன்னு ரசூலுல்லாஹ்ட்ட பொறுப்பை படைச்சிடுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஹந்தக் வாசிகளை எல்லாம் ரெடியாக அவங்க ஜாபிர் சாப்பாடு ரெடி பண்ணிட்டாருன்னு சொல்லி அனைவரையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எல்லாருக்கும் அதில் பரக்கத்தை எல்லாம் கொடுத்தோம், அது ஒரு விஷயம். அப்போ என்னென்னு கேட்டால், இப்போ ஒரு வேலையில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க சமுதாயத்தில், வேலையில் ஈடுபடுறவங்களுக்காக வேண்டி அவங்களுக்கு சாப்பிட முடியாமல் இருக்கிறாங்கன்னா அந்த கஷ்டத்துக்காக வேண்டி என்ன செய்கிறாரு, ஒருத்தர் பார்த்துட்டு சாப்பாடு செய்கிறார். இந்த அகழ் போரில் எல்லோரும் வெட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது எல்லாம் வயிற்றில் கல்லை கட்டிக்கிட்டு வேலைக்கு போகாமல் சாப்பாடு இல்லாமல் கஷ்டத்தோடு கஷ்டமாக உயிர் காக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது போர். அதில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு சாப்பாட்டை நம்ம செஞ்சால் என்ன,
நம்ம கவனித்தா என்ன அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தில் சில பேர் அர்ப்பணித்து இறங்கி இருக்கும் பொழுது அவங்களுடைய சாப்பாட்டை பொறுப்பேற்று கொண்டு விருந்தளித்து கொடுக்குற ஒரு முறையும் அந்த விருந்து முறையும் கூட மார்க்கத்தில் இருக்கிறது. இப்போ இது புகாரில் 3070வது ஹதீஸில் இருக்கிறது. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து அனஸ் ரலியல்லாஹுடைய பாட்டி, அவங்க பேர் முளைக்காங்கிறவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு விருந்துக்காக என்ன செய்கிறாங்க, எங்கள் வீட்டில் சாப்பிட வாங்கன்னு அழைக்கிறாங்க. அழைக்கிற வீடு என்ன, அது பழைய வீடு, இத்து போன ஒரு பாய், அந்த மாதிரி உள்ள தண்ணியை தெளித்து அதை ஈரமாக்கி தான் அதில் உட்காந்து என்ன செய்கிறாங்க, சாப்பிட்ற மாதிரி உள்ள வீடு. அப்படி இருந்து கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அனஸுடைய பாட்டி அழைத்த விருந்துக்கு ரசூலுல்லாஹ் போய் அங்கே சாப்பிட்டாங்கன்னு இருக்குது. அப்போ விருந்துன்னு சொன்னால் பெரிய பிரம்மாண்டமாக இருக்கணும், ஆடம்பரமாக இருக்கணும்லாம் கிடையாது. தெரிஞ்சவங்களை நம்ம சாப்பாட்டை கொடுப்போம் என்று அழைத்து வரக்கூடிய ஒரு வழக்கம் அன்றைக்கு இருந்தது. இது புகாரில் 380வது ஹதீஸில் இருக்குது. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து என்ன செய்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர் வந்து உடல் பருமனான ஒரு ஆள், அதனால் ஜமாத் தொழுகையில் வர முடியல. அதனால் வீட்டிலையே தொழுதுக்குறோமேனு முடிவு எடுக்கிறார். ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்கிறாரு, கோரிக்கை வைக்கிறார். நீங்கள் வந்து நான் வீட்டில் இனிமேல் தொழுவ போகிறேன், இங்கே தொழுவ நடத்திக்கிறேன், எனக்கு பள்ளிக்கெல்லாம் போக முடியாது, பாடி கனத்தவனாக இருக்கிறேன், அதனால் என்ன செய்யுங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நான் சாப்பாடு ரெடி பண்ணுறேன், எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல நீங்கள் தொழுகை நடத்திடுங்க, அதையே என்னுடைய தொழுகை நான் மாற்றி கொடுறேன்னு கேட்குறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பை ஏற்று மதீனாவுக்கு வெளியே உள்ள இடத்துக்கு தான் அழைப்பை ஏற்று என்ன செய்கிறாங்கன்னா அங்கே போய் அந்த விருந்து சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. அதை போய் சாப்பிட்டு அவருக்கு ஒரு இடத்த தொழுவிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் சாப்பாடுன்னு கூப்பிட்டு கொடுக்குற விருந்து இருக்குதே, ஒரு ஆளை கூப்பிடலாம், பல பேரை கூப்பிடலாம், தெரிஞ்ச ஆளை கூப்பிடலாம். அந்த மாதிரியான விருந்துகள் வந்து இப்போ சமூகத்தில் நம்ம இல்லவே இல்லை. நம்ம விருந்துன்னு சொன்னாலேயே மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த 2-3 விருந்து, இது இல்லாமல் என்ன செய்கிறது, காது குத்துற விருந்து மார்க்கத்தில் இல்லாது, சுண்ணத்து விருந்து, வயசுக்கு வந்தால் விருந்து, தலைக்கு தண்ணி ஊற்றுற விருந்து, வளைகாப்பு விருந்து, இவங்கெல்லாம் உண்டாக்கி கொண்டு செய்கிறாங்க. இதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் கொடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது நினைக்கும் போதெல்லாம் கொடுத்தாங்களா இல்லையா? அப்போ எப்போல்லாம் நமக்கு விருந்து கொடுக்க ஆசைப்படுறோமோ, உறவினர் அனுசரிக்கணும், சொந்த பந்தங்களுக்கு நம்ம ஒன்றும் கொடுக்காமல் இருக்கிறோமே, அதனால் நமக்கு பரக்கத் செஞ்சுருக்கான்னு நினச்சிங்கன்னு சொன்னால் மாதம் கூட கொடுங்க, வாரத்தில் ஒன்றா கூட கொடுங்க. அது ஒரு ரீசனை சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி கல்யாணம்னு கொடுக்கும்போது தான் எல்லாரையும் பாதிக்குது. கல்யாணத்தோடு நம்மளும் இந்த மாதிரி செய்யணும்னு அவனுக்கு நினைப்பு வந்துடுது. அதுக்கு தான் லிமிட்லாம் மார்க்கத்தில் இருக்கிறது. நீங்களும் அழைச்சி கொடுக்கும்போது ஊருக்கு கூட விருந்து கொடுக்க தப்பே கிடையாதே. அல்ல பெரிய தொகையை உங்களுக்கு தந்துட்டான், அம்புட்டு பேர் வாங்க எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கன்னு ஏற்பாடு பண்ணுங்கள். இது ஒரு கல்யாணமும் வேறு எந்த காரணமும் கிடையாது, உறவை அனுசரிக்கிறதுக்கு மட்டும்தான், நட்புக்காகத்தான், அழகாக செய்யலாமே. இந்த அந்த பொருளோட அம்புட்டு பேரையும் வந்து கூப்பிட்டார்ல ஒரு, அந்த மாதிரிலாம் இருக்குது. இது ஒரு விஷயமா இருக்குது. இது புகாரில் 670வது ஹதீஸில் இருக்குது. இதே மாதிரி வந்து சில நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த விருந்தை வந்து கேட்டு கூட வாங்குவாங்க. கேட்டு வாங்குகிற விருந்து கூட இருக்குது. அபூ ஹுரைரா அவர்கள் உங்களுக்கு தெரியும், அவர் அஸ்ஹாபு சுஃபாவில் உள்ளவர். சுஃபான்னா திண்ணைன்னா என்ன, வெளியூர்லேருந்து வந்தாங்கல்ல, வந்தவர்களை ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு உள்ளூர்வாசியோட ஜாயிண்ட் பண்ணி விட்டாங்க. எல்லாருக்கும் ஜாயிண்ட் பண்ண முடியலை, சில பேர் மிச்சமாக இருந்தாங்க. அவங்களுக்கு இடம் இல்லாதனால பள்ளிவாசலில் தங்கிக்கிறங்க, பள்ளிவாசலில் திண்ணையில், சுஃபான்னா திண்ணையில் தங்கி கொள்ளுங்கன்னு தங்கியிருந்தார்கள். அவங்களுக்கு பேர் திண்ணை தோழர்கள்னு பேர். அதில் ஒரு ஆள் அபூ ஹுரைரா. அபூ ஹுரைராவுக்கு என்ன, அவருக்கு வேலையும் கிடையாது, தங்குறதுக்கு இடமும் கிடையாது, பள்ளிவாசலில் இருப்பாங்க. ஏதாவது சாப்பாடு யாராவது கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவாங்க. என்னமோ தெரியல, சில 2-3 நாளாக சாப்பாடு அவருக்கு இல்லை. என்ன செய்கிறார், அவர் சொல்கிறார், நான் வந்து என்ன செய்கிறேன்னு கேட்டால், ரொம்ப பசியின் காரணமாக குப்புற படுத்துக்கொள்வேன். அப்போ ஒரு வயிற்றில் ஒரு கல்லை கட்டிக்கிறவேன். யாராவது சாப்பிட கூப்பிட மாட்டாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவங்க யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பேன். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எல்லோரும் போய்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அடிக்கடி கூப்பிட்டு போவாங்க. அஸ்ஹாபு சுஃபாக்களை வந்து சஹாபாக்கள் தொழு வருவாங்கள்ல, தொழ வந்துட்டு ஒவ்வொரு, ஏன்னா வெளியூர்லேருந்து வந்தவங்க, அவங்களுக்கு வேலையும் இருக்காது, உள்ளூர் ஆளுக்கு தான் வேலை இருக்கும், அவங்களுக்கு தங்குறதுக்கு இடமும் இருக்காது. அப்போ என்ன செய்வாங்க, இஸ்லாத்துக்காக தியாகம் பண்ணி வந்திருக்கிறாங்க. அப்போ தொலை வர ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் எத்தனை வாங்க, நம்ம வீட்டு சாப்பிடுவோமே, நீங்கள் நம்ம வீட்டுக்கு வாங்க, நீங்கள் நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகிற விஷயம் நடக்கலை. 2 முன்னால் இவருக்கு பசி கொள்ளுது. அப்போ அபூ ஹுரைரா என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அபூபக்கர் அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், வெளியே வந்தாங்க. வந்தோடனே என்ன செஞ்சேன்னு கேட்டால், அஸ்ஸலாமு அலைக்கும்னு கேட்டு, இந்த ஆயத்துக்கு கொஞ்சம் ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிற நோக்கம் இல்லையா, அவரை சொல்கிறாரு. ஒரு ஆயத்துக்கு நான் விளக்கம் கேட்குறது மாதிரி அவர்கிட்ட பேசினேன். நோக்கம் என்னன்னு கேட்டால், அப்போ என்னை பார்ப்பார்ல, என் முகத்தை பார்த்து பசியை விளங்கிடுவார்ல, அவர் விருந்தோம்பொழில் முக்கியமான ஆள் அபூபக்கர். அப்படி நினைத்து கொண்டு என்ன செஞ்சார்ன்னு கேட்டால், இப்போ மர்ற அபூபக்கர் என்னை கடந்து போனார். இப்போ சஅல்துஹு ஆயத்தின் மின் கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய ஆயத்திலிருந்து, வேதத்திலிருந்து ஒரு ஆயத்துக்கு விளக்கம் கேட்டேன். மா சஅல்துஹு இல்லா லியுஷ்பியானி, எனக்கு ஒரு சாப்பாடு போடுவாருங்கிறது தான் நான் கேட்டது. எதுக்கு, இந்த ஆயத்துக்கு விளக்கம் கேட்குற நோக்கம் இல்லை. என்ன ஒரு சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்கல்ல, அப்படி கேட்டுவாரோன்னு போனாராம்.
அவர் என்ன செஞ்சாருன்னா ஆயத்துக்கு விளக்கம் சொல்லிட்டு போயிட்டாராம். அவருக்கு சாப்பாடு இல்லையோ, ஒரு புரியலையோ தெரியல. அதுக்கப்புறம் வந்து உமர் வர்றாரு. உமர்கிட்ட போய் என்ன செஞ்சேன், இதே மாதிரி ஆயத்துக்கு இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தங்க அதை தெரியுமான்னு கேட்குறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஆயத்துக்கு விளக்கம் சொல்லிவிட்டு இதுக்கு தான் நான் கேட்டேன், அவரும் போயிட்டார் பேசாமல். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்தவுடனே என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்சு என்ன செய்கிறாங்க, என் முகத்தையும் பார்த்துட்றாங்க. என்ன அபூ ஹுரைரா என்ன செய்யும் அப்படின்னு கேட்க தயங்குறாரு. என் பின்னாடியே வா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனோன்னு என்ன செய்கிறாங்கன்னா, வீட்டில் கொஞ்சம் பால் இருந்துச்சு. இந்த பசியாக இருக்கிற ரசூலுல்லாஹ் வழங்கிட்டாங்க. இவர் கேட்கவும் இல்லை, ஆயத்துக்கு விளக்கம்லாம் கேட்கல. கூட்டிகிட்டு வந்து வீட்டில் உள்ள பால் இருக்குல்ல, இந்த பாலை காட்டி இதை வந்து என்னன்னு கேட்குறாங்க வீட்டில். இது இன்னார்ட்டேருந்து ஹதியா வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க வீட்டில். சரி, இந்த பாலை எடுத்துக்கிட்டு அபூ ஹுரைரா இந்த நீ என்ன செய்யணுன்னு கேட்டால், திண்ணை தோழர்கள் எல்லோரும் இருப்பாங்கள்ல, போய் 50 பேர் கூட்டிகிட்டு வாங்குறாங்க. இவருக்கு பதறுது, இருக்கிறது ஒரு பால், இதை போயிட்டு நமக்கு தருவாங்கன்னு பார்த்தா எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுத்தா நமக்கு ஒரு ஸ்பூன் தானே கிடைக்கும் அப்படின்னு இவர் நினச்சிட்டு செய்கிறாருன்னா, இப்போ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வா, அவங்களாம் இஸ்லாத்துனை விருந்தாளிகள் அனைவரும் அழைச்சிட்டு வான்னு சொன்னோன்னே என்ன செய்கிறாரு, இவர் போகிறார். போயிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் அழைச்சிட்டு வர சொன்னோன்னு குடிக்கிறான். ஒருத்தராக குடிக்க அது இருந்துக்கிட்டே இருக்குது, குறைய மாட்டேங்குது. இது மோஜிசாத்தில் உள்ளது, இறை தூதருக்காக அல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதம். அது மாதிரி நம்ம போயிட்டு ஒரு டம்ளர் பாலுக்கு 100 பேர் கூப்பிட்றாங்க, அது நபிமார்களுக்காக அல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதம். கடைசியாக இப்போ இவருடைய முறை வந்து நீ குடி, இந்த இன்னும் குடி, இன்னுமே இடமே இல்லைன்னு சொல்லுவார். அந்த மாதிரிலாம் இருக்குது. எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், அந்த பசியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பக்குவமாக விருந்து மாதிரி கேட்குறது, அழைச்சி கொண்டே கொடுக்குற முறையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது. இது போக நம்ம விருந்துகளில் வந்து திருமண விருந்து, இன்னும் பல விருந்துகள்லாம் இருக்கிறது. அந்த விருந்துகளுக்கெல்லாம் சில கண்டிஷன்கள், ஒழுங்குகள்லாம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை வந்து பிறகு பார்க்கலாம். இந்த சொன்ன அபூ ஹுரைராவுடைய ஹதீஸ் வந்து புகாரியில் 6452வது ஹதீஸில் இருக்கிறது. பெரிய சம்பவம். அதை பார்த்து முழுசாக படிச்சுக்கிறங்க. மீதி உள்ள விருந்து உரிமை சம்பந்தமான விஷயங்களை நாளைய தினம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.